நீங்கள் வந்து 5 ஆடு 10 ஆடு வைக்கும்போது எப்படி இருந்தாலும் வர வரைக்கும் லாபம்னு அது போயிடலாம். இது தொழில் ரீதியாக பண்ணும்போது நீங்கள் போட்ட காசை முதல்ல நிறைய பணம் உள்ளே போடணும். பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணி தான் ப்ராஃபிட்டை பற்றியே பேச முடியும் போது அது ப்ராப்பர் ப்ராசஸில் பண்ணலைன்னா ஃபெயில் ஆகிடும். சூப்பர். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆடு அந்த யூரின் சாணி எல்லாமே கீழே இறங்கிடும். ஒரு தடவை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 16 வருஷமாக ஒரு தடவை கூட தரையை பெருக்கினதில்லை, ஒரு ஆடு கூட குளித்தது கிடையாது. அதுக்கு காரணம் இந்த ஃப்ளோரிங் தான். வாங்கின ப்ராடக்ட்லேருந்து ஒரு 1 or 2 இயர் வரைக்கும் சர்வீஸே வராதுங்க சார். 2 இயர்ஸுக்கு சர்வீஸே வராது. அந்த அளவுக்கு எல்லாமே ஃபுல் எக்யூப்டு, மேனுஃபேக்சரிங் அவ்வளோ பக்காவாக இருக்கும். 1639 அதான் 300 இயர்ஸ் ஓவர் கம்பெனி இது. 300 வருஷம் ஓல்டு கம்பெனி இது. அப்படியா? எலக்ட்ரிக் வெஹிக்கல் லோட் எடுக்கிறது வண்டி. ஓகே, லோட் எடுத்து 1/2 டன் லோட் எடுக்கும் இது. ஓகே, இது வந்து இது எலக்ட்ரிக் வெஹிக்கல். தோட்டத்துக்குள்ள வயல்வெளிக்குள்ள எடுத்துட்டு போலாம். அதுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கு. இது ரோட்ல கொண்டு போக கூடாது. பிகாஸ் இது தோட்டத்தில் உள்ள ஃபார்ம் உள்ள எங்க வேணாலும் எங்க லேபர் ஒர்க் பண்ணா அங்க எல்லாம் கொண்டு போறோம். இப்போ HRMN 99 அப்படின்னு சொல்லிட்டு இது ஹாட் கிளைமேட் ஆப்பிள் நம்ம ஊர் வெயிலில் வருது. நம்ம ஊர் வெயிலில் வருது. இந்த வெயிலில் இந்த ரகத்தை கண்டுபிடிச்சதுக்காக ஒருத்தருக்கு பத்மபூஷன் விருதே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து 1.25 மணி நேரத்தில் ஒரு ஏக்கரை நட்டு முடிச்சிடலாம். 1.25 மணி நேரத்தில் ஒரு ஏக்கரை நட்டு முடிச்சிடலாம். இது எத்தனை பேர் மேன் பவர் தேவை? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தால் போதும். ஆப்ரேட்டர் ஒரு ஆள், நம்ம வரப்புல இருந்து நாற்று எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். 2 பேர் இருந்தால் போதும். தனி ஒரு விவசாயி எப்போ விவசாயம் பண்ண முடியலன்னு நினைக்கிறானோ அப்போ இந்த ஜகமே அழிஞ்சிரும். கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர் மற்றோர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு திருவள்ளுவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செஞ்சு சாப்பிட்றவங்களுடைய சாப்பாட்டை பற்றின உயர்வு, அவங்க எவ்வளோ உயர்வானவர்கள்னு சொல்லி அவர் பேசியிருக்கிற இந்த குரல் இப்போ இருக்கிறவங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான விவசாயம் பண்ணுறவங்கள பார்க்குறப்ப நம்ம ஏன் அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லைன்னு நம்மளுக்குள்ளேயே இந்த கேள்வியோட இப்போ நம்ம வந்திருக்கிறது அக்ரி இன்டெக்ஸ் 2025 கொங்கு மண்டலத்தின் ஒரு திருவிழான்னே சொல்லணும். கொடிசியாவில் நடத்துகிற ஜூலை 10லிருந்து 14 வரைக்கும் நடத்துகிற இந்த எக்ஸ்போங்கிறது ஒட்டுமொத்த விவசாயிகள் மட்டும் இல்லை, கொங்கு மண்டலத்துக்கே ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும். இந்த திருவிழாவை வருஷத்துக்கு ஒரு தடவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க மக்கள் வந்து அலைகடல் என்ன திரண்டு தான் வருவாங்க. இந்த எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்போவை சுற்றி காட்டுறதுங்கிறது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜியை வந்து எப்படி விவசாயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் இருக்கும். இந்த வருஷம் என்னென்ன அப்டேட் இருக்குது, என்ன மாதிரியான விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்கன்னு உள்ளவை பார்க்கலாம் வாங்க. வித் மீ ஷான் பி, கமான். எக்ஸ்போக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து க்ரௌடாக நம்ம கூட என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு கொடுத்தாங்க. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்திண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்க. அண்ணா நீங்கள் எந்த ஊருந்து வரீங்க? நாங்கள் புதுச்சேரியிலேருந்து வந்துன்னுக்கிறோம். புதுச்சேரி. ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் தான் வந்து இது ஃபேமஸ்ன்னு சொல்லி நாங்கள் வெளியே பேசிட்டு வரும்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க. இந்த எக்ஸ்போவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? எங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து நாங்கள் புதுசாக இப்போ வந்துக்கிறோம், ஏற்கனவே வந்துக்கிறோம். இப்போ எங்கள் வருஷம் எங்களை கூட்டுன்னு வராங்க, இங்கே ஒரு குழுவாக இருந்து கூட்டுன்னு வராங்க. ஓகே, அவங்க கூட நாங்கள் வந்துட்டு பார்த்துக்கின்னு எங்கள் ஊரில் போய் நாங்கள் இதுமாரிலாம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த புது டெக்னாலஜி வந்துருக்குது இன்னும் சொல்லிட்டு இந்த விஷயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னும் பல பேர் நாங்கள் இங்கே இட்டுன்னு வருவோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருப்பீங்க? முன்னாடி வந்திருக்கு. இது வரைக்கும் 5 டைம்ஸ் மேலே 5 டைம்ஸ் வேறு வந்திருக்கீங்க. டிஎம்கேயோட ஐடி விங்குன்னு எழுதிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்கள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் என்ன எதிர்பார்க்கல? இப்போ இந்த வருஷம் நாங்கள் எப்பவுமே பயங்கர க்ரௌடாக இருக்கும் இங்கே. அதனால நாங்கள் முன்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே இன்றைக்கி வந்தாச்சு. அதனால நாங்கள் எல்லாத்தையும் நல்லாவே பார்க்க முடியும். ஓகே, இப்போ நாங்கள் விவசாயம் எல்லாருமே விவசாயம் தான் வந்திருக்கோம். நாங்கள் போய் இதில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அங்கே போய் நாங்கள் எங்கள் விவசாயிகளுக்கு இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டர் போடுற சாட்ரு வந்து டெலிஃபோன்லேயே வந்துருந்து. இப்போ அந்த டெக்னாலஜி இங்கே வந்தால் போகிறதா எங்களுக்கு தெரிஞ்சுது. நிறைய இப்போ விவசாயிங்க வீட்டில் இருந்தே அந்த மாதிரி டெலிஃபோன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அந்த டெக்னாலஜிலாம் நிறையவே நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இரிகேஷனில் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதே மாதிரி மெஷினரிஸ் அதே மாதிரி வந்திருக்கு. நடவு மிஷினு, ஹார்வெஸ்டிங்கு, அந்த மாதிரி நிறையா இது வந்திருக்கு. அப்புறம் மருந்து அடிக்கிறதுக்கு உண்டான அந்த இது, அந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கு ஒரு ஐட்டமும். நம்ம டைம் ஓகே, இந்த வருஷம் எதிர்பார்க்கறது மட்டும் இல்லை, கொஞ்சம் நேரமாகவும் வந்திருக்கீங்க. ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே இங்கே கூட்டம் இல்லை, பஸ்ஸில் தான் வருவாங்க. கண்டிப்பாக பஸ்ஸில் சராசரியாக வந்து ஒரு 20 விவசாயம் நாங்கள் குருவினத்தம் உழவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியிலேருந்து வரோம். எங்கள் இதில் வந்து எப்பவுமே 20 பேர் வரும். நாங்கள் இந்த அதை முன்னாடியே வந்துட்டோம், பார்க்கணும் நல்லா ஃப்ரீ. இப்போ இந்த மாதிரிலாம் இப்போ நாளைக்கோ இல்லை அடுத்த நாள்லாம் இந்த மாதிரிலாம்
அங்கே இருக்க செம crowd முடியாது, பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அதான் ஃபீல் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். சூப்பர், பார்த்துட்டு வந்துடுறோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. அக்ரி இன்டெக்ஸ் எக்ஸ்போவில் உள்ள நுழைஞ்சோடனே ஆல்வின் ஹைஜீன் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டால் இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே வந்து ஒரு டேங்க்குக்கு கீழே இன்னொரு டேங்க் இருந்துச்சு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? ஹை சார், ஐம் கோகுல் ஃப்ரம் ஆல்வின் பைப்ஸ். ஓகே. நாங்கள் விஜயமங்கலம் பெருந்துறையில் யூனிட் வச்சுருக்கோம். பெருந்துறையில். ஓகே. நான் உள்ளே வந்தோடனே இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் காமிச்சிங்க. இது என்ன ப்ராடக்ட்? இதோட ஸ்பெஷல் தான் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் டேங்க் வைப்பாங்க. இது 5 லேயர் டேங்க். ஓகே. டேங்க்கு குவாலிட்டி பக்காவாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் டேங்க் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். செல்ஃப் க்ளீனிங் அதுவே க்ளீன் பண்ணிக்கும். ஓகே. இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுக்கு பாசனம் பிடிச்சிருக்கோம்ல, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்களே மேலே க்ளீன் பண்ணணும், அது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். இது வந்து செல்ஃப் க்ளீனிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் பண்ணிடும். நீங்கள் கீழே இருக்கிற ட்ரெயின் மூலமாக அது கீழே எடுத்து விட்டீங்கன்னா அதுவே பண்ணி விட்டிங்கன்னா ஓகே, அதுவே உள்ள ஒரு ஃபார்ம் ஆகி அது இருக்கிற அழுக்கெல்லாம் அதுவே கீழே தள்ளி விடும். ஓகே. உள்ள மோட்டர் மாதிரிலாம் எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகே. வியூ பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. இது எப்படி அந்த ஃப்ளோக்கே அதுவே கீழே ஃப்ளோக்கு உங்களுக்கு தண்ணி அந்த கீழே படிச்சுக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே டஸ்ட்டெல்லாம் கீழே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே. அதுதான் இந்த டேங்கோட ஸ்பெஷல். சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நீங்கள் 16 mm 20 mm யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சொட்டு நீருக்கு அக்ரியில். ஆமாம். இன்லைனு பிளைன் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் 1 inch 20 mm 1.4 inch வரைக்கும் வந்திருக்கு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு இதெல்லாம் எதுவும் மெயின்டெனன்ஸில் தேவையே இல்லை. டேரெக்டாக மோட்டர் சப்ளை கொடுத்தீங்கன்னா பல்ஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 2 பக்கமும் 10 அடிக்கு மழை பெய்கிற மாதிரி மழை ஃபார்ம் வரும். அதுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்கும், எல்லாமே ஹோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லேசர் பஞ்சிங்கில் வந்திருக்கும். ஓகே. எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் பைப் லைன் எதுவுமே கொடுக்க வேண்டாம். பைப் லைனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு வால்வ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் 10 அடிக்கு ஃபார்ம் ஆகி தண்ணி ஃபார்ம் ஆகும். ஓகே. இதுதான் அந்த டெக்னாலஜி. ஆமாம். ஓகே. லேசர்லேயே நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஹோல்ஸ் பாருங்க, பார்க்கலாமா? இது ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இது சின்ன ஹோல்ஸ் இவ்வளோதான். ஆமாம் சார். அதில் தான் மைன்யூட்டாக உங்களுக்கு 2 பக்கம் 10 அடிக்கு தண்ணி. இந்த ஹோல்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஆகாது. ஓகே. இதுக்கு எவ்வளோ வருஷம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம்? ஹோல்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகாது, உங்களுக்கு ரோலும் இந்த பல்ஜ் ஆகாது. ஓகே. இது எவ்வளோ வருஷம் நம்ம வாரண்டி கொடுக்குறோம்? 3 years வாரண்டி. 3 years வாரண்டி நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளோ மோல்டு வாட்டர் டேங்க்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5000 லிட்டர் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. ஓகே. இது 50 லிட்டர் வீட்டுக்கு தேவைப்பட்டது இண்டஸ்ட்ரி தேவை வரைக்கும் 50 லிட்டர் ஸ்டார்டிங் வந்து 5000 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இது வந்து வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு 3 லேயர் டேங்க்கு. 3 லேயர் டேங்க்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பாசம் பிடிக்காது, உள்ள பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காது. ஓகே. உங்களுக்கு டேப்போட வந்துடும். ஓகே. இது என்ன ரேட் வருது? இது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டால் ஆஃபராக 900 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 900 ரூபாய்க்கு. ஓகே. ஆனால் இது இருக்காது கன்ஃபார்மாக வந்து பாசம் பிடிக்காது, தண்ணி ஹீட் ஆகாது. ஓகே. ஓகே. பியூர் வெர்ஜினில் ஓட்டினது. சூப்பர். தேங்க்யூ. உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணணும், எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுறோம்? 1800-425-6599 டோல் ஃப்ரீ நம்பரு. அது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்தந்த செக்ஷனுக்கு தனித்தனியாக ஆள் இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. சூப்பர். தேங்க்யூ. அக்ரி இன்டெக்ஸில் நம்மளோட அடுத்த ஸ்டால் வந்து ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் லிமிடெட். சார், உங்கள் பேர் என்னங்க சார்? என்னோட நேம் செங்கோட்டையன் சார். ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் எதில் ஸ்பெஷலைசேஷன்? சார், வி ஆர் த பைனியர் இந்த இரிகேஷன் சிஸ்டம்ஸ், மைக்ரோ இரிகேஷன்ஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ பைப்பிங் சிஸ்டம்ஸ். எவ்வளோ வருஷமாக இருக்குது சார்? சார், வி ஆர் த மார்க்கெட் ஃபார் மோர் தென் 40 years. ஓகே. We are the world leaders in micro irrigation. ஓகே. அதில் என்ன சார் நம்ம ஸ்பெஷல் இப்போ இந்த எக்ஸ்போக்கு என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கோம்? சார், விவசாயிகளுக்கு ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரிப்ரிகேஷன் நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து ஆட்டோமேஷனில் பண்ணுறதா எல்லாரும் விரும்புகிறாங்க. ஈவன் ட்ரிப்ரிகேஷனில் பண்ணாலுமே அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அது இன்றைக்கி ஆட்டோமேஷன் வந்து நீட் ஆஃப் த ஹவராக இருக்குது. ஸோ ஆட்டோமேஷன் இஸ் த கீ ஹியர். ஓகே. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்போவில் நம்ம வந்து புதுசாக ஏதாவது சொல்லணும்னா இந்த ஆட்டோமேஷன். ஓகே. இது என்ன சார் வச்சுருக்கீங்க புதுசாக? இது எல்லாமே எங்களுடைய வால்ஸ். ஓகே. மைக்ரோ இரிகேஷனுக்கு தேவையான அவ்வளோ ப்ராடக்ட்ஸும் நாங்கள் அண்டர் த ஒன் ரூப் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இது வந்து தேவையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்ஸ். ஓகே. இது எல்லாமே இரிகேஷனுக்கு. ஆமாம், இரிகேஷன் தேவையான எல்லா டைப் ஆஃப் வால்ஸ் இருக்குது இதில். அந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஆட்டோமேஷனை பற்றி. சார், இது வந்து வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட் சார். ஓகே. சார், இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வால்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ். ஓகே. இது வந்து ஃபெர்டிகேஷன் சிஸ்டம்ஸ். ட்ரிப்ரிகேஷன் வந்து இன்றைக்கி இன்க்ளூடிங் ஃபெர்டிகேஷன் தான் ட்ரிப்ரிகேஷன். அதாவது உரம், தண்ணி, சொட்டு நீர் பாசனங்கிறது உரப்பாசனம் ஆயிடுச்சு. சேர்த்து ஒரே இதில் கொடுத்துடலாம். ஓகே. உரம் தனியாக கொடுக்க தேவையில்ல. ட்ரிப்ரிகேஷனில் வந்து நம்ம உரத்தையும் சேர்த்து கொடுத்துடலாம். அதான் உர நீர் பாசனம்னு சொல்கிறது. ஓகே. அந்த உரம் கொடுக்கறது நம்ம இரிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம்னா உரம் கொடுக்கறதுக்கு மேனுவலாக பண்ணக்கூடாது. அதையும் ஆட்டோமேட் பண்ணணும். தண்ணியிலேயே உரமும் சேர்ந்து போயிடும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே. எதுவுமே நம்ம வந்து தனித்தனியாக மேனுவல் இன்டர்வென்ஷனே தேவையில்லை. நீங்கள் ஒரு மாதம் ஊருக்கு போகிறீங்க, ஒரு 6 மாதம் ஊரில் இல்லைனாலும் உங்கள் ஃபார்ம் வேலை நடந்துட்டு இருக்கும். ஓகே. உரம் ஆகாது, தண்ணி போய்க்கும், உரமும் போய்க்கும். ஓகே. மேன் பவர் இன்னும் பார்க்குறவங்க மட்டும் பார்த்தா போதும். ஆமாம், அவ்வளோதான்.
தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நாங்கள் எந்த வெப்சைட்டில் எந்த நம்பரில் காண்டாக்ட்? எங்களுடைய வெப்சைட் வந்து www.jains.com. Okay. அதில் எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸும் இருக்கும். Okay. We have office in கோயம்புத்தூர், தமிழ்நாடு, பேன் இண்டியா ஆஃபீஸ் வேறு ஹேவிங் சார். ஓகே சார். சார் ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் எந்த ஊரில் ஆரம்பித்த கம்பெனி? சார் இது கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர் மகாராஷ்டிரா. ஓகே. மகாராஷ்டிரா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து உடுமல்பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து விவசாயிகளுக்கு தேவையான மாதிரி பண்ணையும் வச்சுருக்கோம். ஓகே. உடுமல்பேட்டில் விவசாயிகளுக்கு ஃப்ரீ. அவங்க வந்து மண்டே டு சாட்டர்டே எல்லா நாளும் மார்னிங் 9 to ஈவினிங் 5 o'clock வந்து எல்லா டெக்னாலஜியும் அங்கே பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக. அவங்க கற்றுக் கொடுக்கவும் கற்றுக் கொடுக்கவும் செய்வோம். அவங்க எல்லா டெக்னாலஜியும் விசிபிளாக பார்த்துக்கலாம். சூப்பர். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னா ஒரு மொபைல் நம்பர்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எந்த நம்பர்? உடுமல்பேட்டை ஃபார்மை காண்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்கள் சார். 9442203350. டாக்டர் அமோல் சௌத்ரி. ஓகே, சூப்பர் சார். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும். இந்த எக்ஸ்போ பற்றின டீட்டெயிலும் உடுமலைப்பேட்டையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கான டீட்டெயிலும் கிடச்சிடும். கரெக்ட் தானே சார்? தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெயின் இரிகேஷன் சிஸ்டத்தில் பாக்யராஜ் சார் நம்மள்ட்ட ஒரு சில விஷயத்தை சொல்லி ஆகணுங்கிறாரு. சார் நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன ப்ராடக்ட்டு, அது என்ன ப்ராடக்ட்? நீங்கள் அது எங்கேயுமே இல்லைங்கிறீங்க, வேல்யூ பெஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டுங்கிறீங்க. அது என்ன என்னென்னா, இந்தியாவிலே உலகத்திலே வந்து சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மற்ற அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உற்பத்தி பண்ணுற ஒரே நிறுவனம் இந்திய நிறுவனம் ஜெயின் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் தான். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம். சொட்டு நீர், தெளிப்பு நீர் இது இல்லாமல் உரம் கொடுக்குற கருவி இந்த மாதிரி வந்து நேரடியாக கொடுக்குறோம். இது மாதிரி மிகப்பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் இப்போ என்எல்சி மாதிரி, இது மாதிரி வாட்டர் லைன், ஆயில் கார்பரேஷன் மேலாம் பார்க்குறீங்க இல்லையா? அது மாதிரி இப்போ ஆசியாவிலே வந்து 2500 mm 1800 mm அது மாதிரி ஒரு காரே உள்ளே போகிற அளவுக்கு மிகப்பெரிய உள்ளே போயிட்டு வரலாம். அதை வச்சுருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். மிகப்பெரிய இப்போ வந்து இப்போ கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கிற திட்டத்துக்குலாம் நம்ம ரீசெண்ட்லி வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சென்னையிலலாம். அந்த மாதிரியான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு டனல் போடாமல் மினி டனலே நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் இது இதோட மட்டும் இல்லாமல் தென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் வந்து நெட்ட ரகம் ரொம்ப குவாலிட்டியாக நம்மளால் கொடுக்க முடியும். இது மாதிரி உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து திசு வளர்ப்பில் வந்துட்டு மாதுளை செடி வந்து நம்ம கொடுக்குறோம். மாதுளை பகுவாங்கிற ஒரு வெரைட்டி இருக்கு. அந்த செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 4 இருக்கும். நிறைய மோர் ஈல்டு கிடைக்கும். இது மாதிரி திசு வளர்ப்புங்கிறது வந்து ஒரு செடியில் வரக்கூடிய நோய்கள்லாம் இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான குழந்தைய நம்ம கொடுக்குறோம். அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொடுக்கும்போது நல்ல மோர் ஈல்டு கிடைக்கும். ஸோ நம்ம விவசாயி வந்து மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போகிறாங்க, மகிழ்ச்சியாக லாபத்தை எடுக்க முடியும். நீங்கள் சாதாரண ஒரு வாழைக்கன்று வைக்கிறீங்கன்னா அதில் வர்ற ஈல்டை விட 3 மடங்கு வந்து ஈல்டு கூட கிடைக்கும். ஸோ அந்த ரீசன் தான் வந்து நம்ம திசு வளர்ப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. லோ காஸ்ட் மெட்டீரியல் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஒரு விவசாயி உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான செடி, நீர்ப்பாசனம், உர மேலாண்மை எந்த நேரத்தில் எப்போ பண்ணும். ஒரு தேனில் வந்து ஒரு ஹனியில் தேன் இருக்கிற மாதிரி தான், ப்ரெஸ் பண்ணால் என்ன வருமோ அது மாதிரி ஒரு குவாலிட்டியை நம்மளால் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதுதான் ஜெயின் இரிகேஷனோட மொத்த இதுவுமே சார். சூப்பர் சார். எல்லாத்தையும் ப்ராடக்ட்டை டிஸ்பிளே காமிச்சிடுறோம். வாங்க அப்படி சும்மா அப்படியே காமிச்சிடுறது. இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து டிசி பிளான்ஸில் பண்ணுறோம் சார். ஓகேங்களா? பெப்பர் பிளான்ட்டு. பெப்பர் பிளான்ட்டு இந்த கொடி அடி மேலே போய்க்கும். இது மாதிரி வந்து குழந்தை லேபில் வந்து எடுத்து கொடுக்குறோம் சார். ஓகேங்களா? அது மாதிரி இது வந்து காஃபி சார். இது ஒரு பிளான்ட்ஸும் வந்து ரொம்ப ஹைலி குவாலிட்டி. இது எதுவுமே வந்து தரையில் வந்து இருக்காதுங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 அடி உயரத்தில் எந்த விதமான டிசீஸும் இல்லாமல் ஒரு ரொம்ப ரெசிஸ்டடாக ரொம்ப அந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம் சார். காஃபி அதுவும் அரேபிக்கா காஃபி மாதிரி அரேபிக்கா இதெல்லாம் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி வந்து குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுப்போம் சார். அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சுலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க ஸ்வீட் ஆரஞ்சு இது நம்மக்கிட்ட வந்து 5 வெரைட்டிஸ் இருக்குது. வருஷம் முச்சிரும் ரவுண்டு சீசன் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. இந்த இது வந்து வேறு எதுவுமே எங்கேயுமே கிடையாது. இந்த குவாலிட்டி சூப்பர் சார். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து ஒரு நம்ம விதை மூலமாக வர்றது இல்லையா, அந்த இதில் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஸோ அதுலேருந்து அந்த ஒரு பிளான்ட்டை ஒரு மதர் பிளான்ட் இப்போ ஒரு 1000 பிளான்ட்டில் ஒரு பிளான்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அதை வந்து செயற்கையாக வளர்க்குறாங்க. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு 99% ஒரே மாதிரி ஈக்குவல் குவாலிட்டி அந்த விகரோட வரும். சூப்பர். நல்ல ஒரு ஈல்டு நல்லா இருக்கும். விகரோட வரும். ஓகே. ஸோ வீரியமாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எல்லா
ஒரே டைமில் ஹார்வெஸ்டிங். ஓகே. ஒன்று ஒரு டைமில் வராமல் ஒரே டைமில் ஹார்வெஸ்டிங். ஒரே டைமில் மேபி ஒரு 2 டைம்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் ஒரு கிலோ ஹார்வெஸ்டிங். சூப்பர் சார். ஸோ உங்களுக்கு அந்த இது வந்து ஈல்டு நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயத்தை அவரும் எக்ஸ்பிளைன் நீங்களும் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெயின் இரிகேஷன் சிஸ்டத்தோடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், கன்ஃபார்மாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான டவுட்டை கேட்டுக்குங்க. எக்ஸ்போக்குள்ளே குடில் மாதிரி ஒரு ஸ்டால் போட்டு எக்ஸ்போவே வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. ஹாய் சார், உங்கள் பேர் என்ன சார்? கிரண். கிரண் சார், இந்த ப்ராடக்ட் அதாவது நம்மளோட இரி வேர்ல்டுங்கிற ப்ராடக்ட் எந்த ஊர் கம்பெனி, எவ்வளோ வருஷமாக இருக்குது ಸರ್ ಇದು 10 ವರ್ಷ ಪಳಸೆ ಕಂಪನಿ. ಓಕೆ. ಸೊ ಇದು வந்துட்டு ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಇರಿಗೇಷನ್ ಟೆಕ್ನಾಲಜಿ அண்ட் ஓல்டு மெத்தட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் புது டெக்னாலஜி எடுத்து வந்திருக்கிறோம் அண்ட் புது ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கிறோம். ஓகே. ஸோ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாரும் ஸ்ப்ரிங்க்லர் கன்வென்ஷனல் மெத்தட் மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இப்போ விங்க்லர்னு எடுத்து வந்தோம் நாங்கள். ஸோ எல்லா தோட்டத்துக்கும் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆகும் அண்ட் கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன் இடத்துல கொஞ்சம் போயிட்டு இருக்கிறோம். ஓகே. அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் விங்க்லர் அண்ட் நாங்கள் கம்பெனி வந்துட்டு நம்ம கம்பெனி வந்துட்டு காசியாபாத்தில் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டேன். காசியாபாத்தில் இருக்குது. ஸோ அக்ராஸ் சவுத் இந்தியா வந்துட்டு நான் டிஸ்ட்ரிபியூட்டர். சூப்பர் சார். சார், இந்த ப்ராடக்ட்டு இந்த எக்ஸ்போங்கிறது வந்து பல பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற எக்ஸ்போ, அதுவும் கொங்கு மண்டலம் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதியிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு புதுசாக இந்த வருஷம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? ஸோ புதுசானாக்கா அதான் நான் சொன்னேன், நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு விங்க்லர் ஒன்று புதுசு, சூப்பர் ஃப்ளை ஒன்று புதுசு. இதுதான் விங்க்லர். ஓகே. ஓகே, இது விங்க்லர் புதுசு. ஓகே. அண்ட் இது வந்துட்டு சூப்பர் ஃப்ளை. எல்லாருக்கும் பழைய மெத்தட பட்டர்ஃப்ளை என்னக்கா, இது சூப்பர் ஃப்ளை. இது ஓகே. இது வந்து அப்படி சுற்றிட்டே இருக்கிறோம். இது 40 அடியாக இருக்கு. இது 40 ஃபீட் வரும். இது வந்துட்டு உங்களுக்கு 24 ஃபீட் போகும் இது. ஓகே. ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்டு புதுசுன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் எல்லாம் நம்ம ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்துட்டு நிறைய ரேஞ்ச் இருக்குது. ஓகே. ரேஞ்சஸ். ஸோ எல்லாமே அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரு. ஸோ ranges is going on day by day. We are also growing along with the support of all people. Thank you sir. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் சார்? காண்டாக்ட் பண்ணுறது நம்மளோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்குது, கார்டு இருக்குது. ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் 9632622040. தேங்க்யூ கிரண் சார். ஸ்டால் இட்ஸ் பார்க்குறக்கே கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஹஸ்க்வர்னா பிராண்டே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு. பைக் ரேசிங்கில் மட்டுமே பார்த்த ஒரு ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட் டைம் அதை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பீங்க ஸ்டாலு. பட் நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப புதுசாகவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியாமல் போகிறது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் சொல்லுங்கள். ஹஸ்க்வர்னா லெகசியே வந்து ஒரு பெரிய இதுங்க சார். 336 இயர்ஸ் இன்னோவேஷனாக ஒரு இன்ஜின், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ப்ளஸ் இன்னோவேட்டிவாக நிறையா இன்னும் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்காங்க. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹஸ்க்வர்னால வந்து லான் மூவர்ஸு, ரொபோட்டிக் லான் மூவர், இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் நிறையா வச்சுருக்கேன் சார். 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். ஸ்வீடன் 2 ஸ்ட்ரோக் தான். ஓகே. ஸ்வீடன் மேக் இது. ஓகே. வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. ஓகே. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கின ப்ராடக்ட்லேருந்து ஒரு 1 or 2 இயர் வரைக்கும் சர்வீஸே வராதுங்க சார். 2 இயர்ஸுக்கு சர்வீஸே வராது. அந்த அளவுக்கு எல்லாமே ஃபுல் எக்யூப்டு, மேனுஃபேக்சரிங் அவ்வளோ பக்காவாக இருக்கும். 1 or 2 இயர்ஸுக்கு அப்புறம் சர்வீஸ் வருமா? வந்தால் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எல்லாமே வாரண்ட்டி கிளைம் ஆகும் சார். ஓகே. அதுதான் ஹஸ்க்வர்னாவோட மெயின் ஸ்பெஷல். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் வாரண்ட்டி கொடுப்பாங்க. எல்லாமே தராங்க. பட் அதுக்கு என்னென்ன நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இவங்க இன்டர்நேஷனல் கார்பரேட் கம்பெனி இது. ஓகே. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் ஆன்லைனில் வச்சுருக்காங்க. நம்ம எப்படி இந்த ஆதார் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ஓகே, அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா கூட ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. பண்ணால் தான் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும். சூப்பர். அதையும் இவங்க வந்து ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக ரன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து உங்களோட மேனுவல் யூசர் மேனுவல் தப்பாக இருந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் வாரண்டியை இது பண்ணுவாங்க. நான் ஹஸ்க்வர்னா வந்து எந்த ஊரில் ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சதுங்கிறது தாண்டி ஸ்வீடனில் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டீங்க. இது எப்போ ஆரம்பித்த கம்பெனி சார்? இது வந்து 1639 ஆரம்பிச்சதுங்க சார். 1639 இவங்களோட இன்னோவேஷன் இதுதான் சார். ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெப்பன் ஃபேக்ட்ரி, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விவிங் மிஷின். 1639 அதான் 300 இயர்ஸ் ஓவர் கம்பெனி இது. 300 வருஷம் ஓல்டு கம்பெனி இது. அப்படியா? இவங்களோட ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸு, அதுலேருந்து தான் மோட்டார் வெஹிக்கிள். நம்ம கேடிஎம் தெரியுங்களா? கேடிஎம் தெரியும். ஸோ அந்த இது அப்புறம் தான் லான் மூவர். ஓகே. அதுலேருந்து அப்படியே இப்போ இங்கே இருக்க லான் மூவர் பார்த்தீங்கன்னா இவங்க 90ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. 1990ஸ்லேயே மற்ற கண்ட்ரி லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு ஹஸ்க்வர்னா லான்ச் ஆனது இப்போ தான், ஒரு 8 இயர்ஸ் பேக், 2017 or 18. நீங்கள் ஒரு இன்னொரு விஷயம் சொன்னீங்க, வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ப்ரொசீஜர் இருக்கு. பட் இது வாங்குறவங்க ஃபுல்லு விவசாயி தானே? விவசாயி. அவங்களுக்கு எந்த மாதிரி நாங்கள் அஸ் கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவ், அஸ் டீலராக ஒவ்வொரு ஊருக்கு இவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, சும்மா இது இல்லாமல் பேச்சுக்கெல்லாம் இல்லாமல் லீகலாக ஒவ்வொரு ஊருக்கு டீலர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த டீலர் வந்து கம்பெனி ஸ்டாஃப் மாதிரி. இப்போ நான் வந்து திருப்பூர் டீலர்னா
கம்பெனிக்காக நான் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஓகே, அந்த விவசாயிகளுக்கு நான் விற்கிற எல்லாத்தையுமே எல்லாமே எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணி கொடுத்துடணும். எனக்கு கம்பெனி சொல்லி கொடுக்கும், நான் அவங்களுக்கு சொல்லி தர தேவை நானே பண்ணிடுவேன். நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், அஸ் டீலரா. அது அதுக்கு தான் டீலராக போட்டிருக்காங்க. எனக்கு அந்த டீலர்னா வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஃபார்மட்டாக இருக்கும், கசகசன்லாம் இருக்காது. சூப்பர். அக்ஸோவர்னாவை நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதை இந்த ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் 8220401314. சூப்பர். தேங்க்யூ அசாருதீன் சார். அசாருதீன் நீங்கள் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், அதாவது விவசாயிகளுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட், இது வாங்கினா போதும் வேறு எதுவுமே வேண்டாம்னு சொன்னால் எந்த ப்ராடக்ட் சொல்லுவீங்க சார்? விவசாயிகளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டில்லர்ஸ் இதான் மெயின் யூசேஜ். நம்மளுடைய கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயம் அதிகமான அளவில் இருக்குங்க சார். டில்லர்ஸ். ஆமாம், டில்லர்ஸ். இது எல்லாமே வந்து காய்கறிகள் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் இருக்குங்க சார். கண்டிப்பாக எல்லா விவசாயம் வீட்டில் வச்சிருக்கிற அடிப்படையானது இந்த டில்லர் தான் சார். இந்த உழவு மிஷின். ஆமாம், இது எவ்வளோ 100 பிராண்டில் இருக்குங்க சார் தமிழ்நாட்டில். எல்லா பிராண்ட்லேருந்து எல்லா வகையான ரேட்டில் விற்பாங்க. பட் இதில் என்னென்னா உங்களுக்கு குவாலிட்டி, இன்ஜினுடைய லைஃபு, விவசாயிகளுக்கு அவங்க ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க சார். ஓகே. சர்வீஸும் உங்களுக்கு 100% கைட் பண்ணி விற்கிறதுக்கு முன்னாடி PDI ப்ரீ டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணிடுவாங்க சார். இந்த என்ன விலை வருது சார்? இது வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 60,000 40,000லேருந்து வந்துடும் சார். ஸ்டார்டிங்கே. ஓகே. இதுக்கான வாரண்டி 1 இயர் கொடுத்துருவோம். 1 இயர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் வாரண்டி இருக்கும். சர்வீஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிடுவாங்க சார். சூப்பர். எல்லாமே 2 ஸ்டோக். அதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டில்லர்ஸ் இருக்குது. ஓகே. ஒவ்வொரு விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி அட்டாச்மெண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. மாற்றிக்கலாம். ரெண்டு டிரான்ஸ்மிஷன் இருக்குது. கியர் டிரைவ் டிரான்ஸ்மிஷன், பெல் டிரைவ் டிரான்ஸ்மிஷன். சூப்பர். இந்த ஏன்னா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நேரம் இல்லை, அதனால தான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் கேட்டுக்கிறேன். நம்ம கொங்கு பெல்ட்டுக்கு போகிறது இந்த டில்லர்ஸ் நல்லா இருக்கும். சூப்பர். கொங்கு பெல்ட் இல்லாமல் மித்த ஊருக்காரங்க தயவு செஞ்சு வந்து பார்த்துருங்க. ரொம்ப ஸ்பெஷலான ப்ராடக்ட் அஸ்கோர்னால. ஓகே. நல்லா பெரிய பெரிய மரம் அங்கே ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் இந்த மரம் தான் வச்சுருப்பாங்க. ஓகே. பார்க்குறதுக்கு மரம் இருக்குது, மிஷின் மாதிரி தெரியும். பட் இதோட யூசேஜ் ரொம்ப இதானது. தேங்க்யூ சார். கொட்டை டிவிலேருந்து சார் வந்திருக்காரு, ராதாகிருஷ்ணன் சார். இந்த எக்ஸ்போவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க சார்? இது வந்து முதல் நாளே இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது. பயங்கரமான, நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கூட்டம் வந்துருக்குது. நீ 4 நாளைக்கு இவங்க பர்சன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, நல்லபடியாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு வந்து தோட்டத்துக்காருக்கு வந்து நல்லா இருக்குது. இது வந்து சிறப்பாக இருக்குது சார். சிறப்பாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அக்ரி இன்டெக்ஸ் வந்திருக்கீங்களா? நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்துருவோம். சென்னை ஒரு ப்ரெஸ் இருக்கிறப்ப நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்தால் அப்படி அது கொடிசியாக நடத்துகிற இந்த ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு திருவிழான்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே. அப்படி இருக்கிறப்போ இந்த திருவிழா வந்து எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் நல்லா இருக்கு? நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வரவங்களை வந்து எல்லாத்தையும் நல்லா பசங்க வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. கொடிசியாவோட ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம எப்போவுமே சொல்ல வேண்டாம். எப்போவுமே அந்த கிளாஸ் இருக்கும். ஏன்னா அவங்களோட அனுபவம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. 20-25 வருஷத்து அனுபவத்தை வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷம் புதுசாக நிறைய ஸ்டால் வந்துருக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கா? புதுசாக கம்பெனிஸும் வந்திருக்கு. நல்ல ஸ்டால் பூராமே புக் ஆயிருக்கு. ஆமாம், போன வருஷம் கூட கொஞ்சம் இதாக இருந்துங்க. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக புக் ஆயிருக்கு. நல்ல கூட்டம் வந்துருக்கு. எதிர்பார்க்காத ஃபர்ஸ்ட் நாளே நல்ல கூட்டம் வந்து சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி பயங்கர க்ரௌடு தான். க்ரௌடுக்கு நடுவில் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த மாங்காய் இருக்கிறதுக்கு ஒரு தோட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் தோட்டின்னு சொல்லுவோம், என்ன வேணாலும் சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன். தோட்டினே நான் சொல்கிறேன். தோட்டியோட ஹைட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 60 அடி இருக்கும் போல இருக்குது. 50-60 அடி இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான தோட்டி. குச்சி இல்லை அது வளையுங்கிற எண்ணம்லாம் வேண்டாம். பக்காவாக மேலே போய் மாங்காவாக இருந்தாலும் சரி, முருங்கை மரமாக இருந்தாலும் சரி, முருங்கை கீரையாக இருந்தாலும் சரி, இல்லை மரமே அறுத்துட்டு வந்துடுற அளவுக்கு மேலே ஒரு பிளேடும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான அவர்கிட்ட நான் இன்னும் பைட்லாம் கேட்கல, ஏன்னா பயங்கர க்ரௌடு. நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு தடவை இந்த எக்ஸ்போ சுற்றி பார்த்துருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம இப்போ வந்திருக்கிற ஸ்டால் வந்து ரெட் லேண்டு. பட் ஆனால் நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து கோல்டு லேண்ட்டு. கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான், கோல்டு லேண்டு. சார் உங்கள் பேர் என்ன சார்? ரெஜிமோன் சார். உங்களை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ரெட் லேண்டை பற்றி கேட்டுறேன். ரெட் லேண்ட் இஸ் என்ன ப்ராடக்ட் சார்? ரெட் லேண்டு பேலர் மெயின். ரெட் லேண்ட் ப்ராடக்ட் பேலர். இந்த வைக்கோல் கட்டுற மிஷின் இருக்கல, அதான் பண்ணுறது மெயின். வி ஆர் 85% மார்க்கெட் ஷேர் ஹோல்டர். ஓகே. ஃப்ரம் த லாஸ்ட் 2008 வி ஆர் இன் த மார்க்கெட். ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறது, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இதில் அதிகம் சேல் ஆகுது. நம்ம இந்த ரெட் லேண்ட் வந்து எந்த ஆர்ஜின் பிராண்ட் சார்? ரெட் லேண்ட்ஸ் இருக்கிறது மாலமச்சம்பட்டி இருக்கல, கோயம்புத்தூரில். அங்கே தான் ஃபேக்ட்ரி. ஓகே. இது
கம்பெனி இருக்குது திரிஷூர், ஹெட் ஆஃபீஸ் இருக்குது திரிஷூர். பட் மலமச்சம்பட்டியில் தான் ஃபேக்ட்ரி இருக்குது. மலமச்சம்பட்டியில் தான் ஃபேக்ட்ரி. எவ்ரி இயர் நாங்கள் இங்கே ஸ்டால் போடுறோம். ஓகே, எப்போவுமே ஸ்டால் போடுறோம். ஓகே சார், ரெட்லேண்டு இந்த வருஷம் என்ன மாதிரியான புது ப்ராடக்ட்டை இந்த எக்ஸ்போ கொண்டு வந்திருக்கீங்க? இந்த எக்ஸ்போ நம்மளுக்கு இது கொண்டு வந்திருக்கேன் சார். இது என்ன சார்? ஸ்கூட்டரா? எலக்ட்ரிக் வெஹிக்கல், லோடு எடுக்கிறது வண்டி. ஓகே, லோடு எடுத்து 6 டன் லோடு எடுக்கும் இது. ஓகே, இது வந்து இது எலக்ட்ரிக் வெஹிக்கல். தோட்டத்துக்குள்ள வயல்வெளிக்குள்ள எடுத்துட்டு போகலாம். அதுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கு. இது ரோட்ல கொண்டு போக கூடாது. பிகாஸ் இதுக்கு நமக்கு அப்ரூவல் இல்லை ரோடு கொண்டு வருது. ஓகே, தோட்டத்தில் உள்ள ஃபார்ம் உள்ள எங்கே வேணாலும் எங்கே லேபர் ஒர்க் பண்ணால் அங்கே எல்லாம் கொண்டு போகலாம். இது எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கும்? இது ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 hours வேணும். ஓகே, 6 hours கண்டினியூஸ் வேலை பண்ணலாம். 6 hours கண்டினியூஸ் வேலை பண்ணலாம், ரன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் இருக்குது டீசல் வேரியன்ட். இது டீசல் வேரியன்ட். டீசல்ல இதுவும் அன்அப்ரூவ்டு தான். அன்அப்ரூவ்டு தான், ஃபார்முக்கு மட்டும் தான். ரோட்ல கொண்டு போகணும். இது என்ன ரேட் ஆகுது? அது என்ன ரேட்? இது 2,30,000 இருக்குது எலக்ட்ரிக். இது எலக்ட்ரிக். அது 2,05,000. 2,05,000. இது என்ன 10 வரைக்கும் இது எடுத்துட்டு போகும்? அரை டன் 500 கிலோ. சேம் கெபாசிட்டி. ரெண்டும் சேம் கெபாசிட்டி. ஆஃப் டன். ஓகே, சூப்பர். இது இல்லாம இந்த எக்ஸ்போ எப்படி இருக்கு சார்? இந்த எக்ஸ்போக்கு நாங்கள் எவ்ரி இயர் ஃப்ரம் த டே ஒன் உங்களை வெயிட் பண்ணுறேன் சார். எப்போ? பிகாஸ் ஐ திங்க் ஏஷியாவில் பெஸ்ட் எக்ஸ்போ இதுதான். ஏஷியாலேயே நான் இது ஒரு 8 வருஷத்துல நான் கண்டினியூஸ் ரெகுலர் பண்ணுறேன் இங்கே வேற. இதுக்கு முன்னால் நான் டிராக்டர் லைனில் இருந்தேன். ஸோ டிராக்டரில் நான் எவ்ரி இயர் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். பட் எவ்ரி வருஷம் இதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சார். எப்போவுமே அக்ரி எக்ஸ்போக்கு, கோயம்புத்தூர் கொடைசியா அக்ரி எக்ஸ்போக்கு நான் எவ்ரி டைம் 5-6 மாதத்துல டெய்லி வெயிட் பண்ணுறேன். அவ்வளோ எனக்கு என்னன்னா பிகாஸ் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இதில் தான் கிடைக்குது. சூப்பர் சார். ஆக்சுவலாக கொடிசியா வந்து அது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். அவங்களோட முக்கியமானது வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே போய் சேரும். பட் இதில் ஒன்று எனக்கு என்ன நல்லதுன்னா சேம் டேட்டுக்கு தான் வரும். ஓகே, எவ்ரி ஜூலை 14th இங்கே இதே அக்ரி எக்ஸ்போ அக்ரிகல்ச்சருக்கு இருக்கும். 14th தான் இருக்கும் 100%. அதுதான் ஒரு நல்ல ஒரு மைண்டில் இருக்கு. எப்போ 14th ஜூலை தேர் வி ஹேவ் டு கோ டு கொடைசியா. 10 to 14 எப்பவுமே இருக்கும். அந்த 5 நாளில் 14 இருக்கும். ஓகே, சூப்பர். இது வரைக்கும் ரெஜிமோன் சார் நோட் பண்ணியிருக்காரு. ரெஜிமோன் சார் வந்து சார் இது என்ன சார்? இது ஏன் சார்? இது எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் யோயோ ஹனி சிங்கை பார்த்தேன். ஓகே, இஸ் ரேப் சிங்கர். ஓகே, அவனை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆன 2010 லைவ் பார்க்கணும். அது போய் இந்த வேலை வந்திருக்கேன். பட் இது இல்லாமல் நான் அவுட் சைடில் வர மாட்டேன். எப்பவுமே டெய்லி நான் போடுறேன். எப்பவுமே இவ்வளோ வெயிட்டோட 2.5 கிலோ இருக்கு இப்போ. ஓகே, பட் நான் ஒண்டி தான் போகிறேன் எங்கே போனாலும். நான் சொசைட்டிக்கு அது காமிக்கணும். நாம் எப்போ பயப்படக்கூடாது. பயப்பட்டா நம்மளை பயப்படுறதுக்கு ஆள் இருக்கும். இதுதான் எந்த ஸ்லோகன். தேய்ச்சிக்கிறேன். தங்கத்தை எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ரெஜிமன் சார். சார், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணாரு சார்? இந்த பர்சனல் நம்பரே கொடுக்குறேன். 94805 ஓகே 66888. That's my personal number. ரெஜிமன் சார் அவரோட பர்சனல் நம்பரே கொடுத்துட்டாரு. No problem. தேங்க்யூ ஸோ மச் ரெஜிமன் சார். தேங்க்யூ. சன்லிட் கோயம்புத்தூர் இது என்ன பண்ணுறோம் சார்? நம்ம சோலாரில் இயங்குகிற வாட்டர் ஹீட்டர். ஓகே, இது ப்ரெஷர் டைப் மாடல். ஓகே, அது கிராவிடேஷன் மாடல். அது ஓகே, இது பண்ணுறோம் டைப் கிராவிட்டி டைப். ஆமாம், அது இது சாதாரண மாடல், டியூப் மாடல் வரும். ஓகே, இது காப்பர். இது ப்ரெஷர். ஆமாம், ப்ரெஷர் மோட்டர் வச்சுட்டாக்கா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளேயும் பண்ணிக்கலாம். ஆமாம். இது என்ன ப்ராடக்ட் சார்? இது ட்ரையர் சார். இது சோலாரில் இயங்குகிற ட்ரையர். ஓகே, இது மினி ட்ரை போர்ட்டபிள் ட்ரையர். சின்னதுலேருந்து இது வரைக்கும் நம்ம 250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். நார்மலாகவே வந்து கொப்பரையை வந்து வெயிலில் தானே சார் காய வைப்போம். நீங்கள் ஏன் வெயிலில் வந்து அதுக்கு மேலே ஒரு கரையை போட்டு காய வச்சுருக்கீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வைக்கிறோம். தூசு, கல் இதில் வரும், பறவைகள் வரும், எச்சங்கள் போடும். அதில் அப்படின்னா எப்படி கெட்டு போயிடும். அதில் சூரிய ஒளி படும்போது அது அதிகமாகவும் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழை பெஞ்சா பிரச்சனை இருக்கும். இது அப்படி கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்குறோம். இவ்வளோ போட்டோன்னா தூசு, கல் இல்லாமல் பறவைகளிலிருந்து பாதுகாக்கும். தேவையான அளவு ஹீட்டு வரும். ப்ளஸ் மாய்ச்சர் இல்லாமல் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இதனால ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே, ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆமாம், உங்களுக்கு எவ்வளோ அந்த மூலப்பொருள் நல்லா இருந்தால் தானே ப்ரொடக்ஷன். அதனால் எடுக்கப்படுற எண்ணெயும் சரி, மற்றது எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, இது எவ்வளோ விலை வருது? விலை பார்த்தோன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் சார். ஓகே, இப்போ 10,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு நம்ம இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே, 5,000 ரூபாயிலேருந்து இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸ்டால் எக்ஸ்போ ஆஃபராக கொடுத்துருக்கீங்க. ஓகே, இதில் கொப்பரை மட்டும் தான் பண்ண முடியுமா? வேற என்ன அந்த ஐட்டம் இருக்குது பாருங்கள் சார். இத்தனை ஐட்டம் நம்ம என்ன செய்யணும். இது என்ன செய்யுது? இது டொமேட்டோ, ஆப்பிள், ஆம்லா, பிட்ருகார்டு,
கறி லீவ்ஸு என்ன சுண்டக்காய், பீன்ஸு எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாம் முருங்கைக்கீரைலேருந்து பண்ணி இப்போ எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்களா சார்? முருங்கைக்கீரை டன்னு கணக்கில் போட்டு காய வைக்கிறாங்க. அது குவாலிட்டியாக அதை அரைச்சி அதை பொடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், இது நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரேட்டு வரும். நீங்கள் இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் மினிமமாக இருந்தால் பண்ணலாம்? மினிமம் 2 ட்ரே போட்டுருக்காங்க சார். 10 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம். 10 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா போதும், 2 ட்ரே போட்டு பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சொல்கிறோம். இது போர்ட்டபுள் மாடல். இது எவ்வளோ வருது? இது த்ரீ ட்ரே வருதுங்களா? அதில் போட்டிங்கன்னா 40 10லேருந்து 12 கிலோ காய வச்சுக்கலாம். ஓகே. இல்லை ஆஃபர் ரேட்டில் நம்ம கொடுக்குறோம். எவ்வளோ ரேட் வரும்னா ஒரு 1,50,000 அந்த மாதிரி. ஓகே, இது வந்து ஆஃபர் ரேட்டு. ஆஃபர் போகும். இது வீட்டு யூஸுக்கும் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் யூஸுக்கும் பண்ணிக்கலாம். ஆமாம், அவங்க பர்பஸ் தான், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதோட நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்சிடியோட டன்னல் ட்ரை பண்ணுறோம் அக்ரிகல்ச்சர். ஓகே, அதான் இங்கே மெயின் பர்பஸே வராது. ஓகே, டன்னல் ஃப்ரீ. அது வந்து கமர்ஷியல் யூஸ் தான். இல்லை, அக்ரிகல்ச்சர். அதாவது கமர்ஷியல் யூஸ்னா ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி. ஆமாம், அதுக்கு சப்சிடி கிடைக்காதுல்ல நமக்கு. கமர்ஷியல் பண்ணாங்க அப்படின்னா. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும், எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? 7904712959. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹால் ஏபிசியை வந்து சுற்றி பார்த்துட்டோம். இப்போ அப்படியே வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்து ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதுக்கு சம்மந்தப்பட்டும் இந்த அக்ரி இன்டெக்ஸில் வந்து போட்டிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஜமுனா பூரின்னு நினைக்கிறேன் ஆடு. அதை மட்டும் இல்லாமல் அதனுடைய இல்லை, நான் சொல்கிறேன். சரி, சாரே சொல்கிறேன்னு இருக்காரு. அது ஜமுனா பாரி இல்லையாமா. அது மட்டும் இல்லை, அதுக்கான வளர்ப்புக்கான எல்லா விதமான இதெல்லாம் என்ன சார் ட்ரே எல்லாம்? இந்த ட்ரேயை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதான் சார், நான் வந்து வெங்கடேஷ் விஜய் ஃபார்ம்ஸ் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிறோம். 17 வருஷமாக இந்த ஆட்டு பண்ணை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆட்டு பண்ணை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அது நாங்கள் பண்ண நடக்கும்போது எங்கள் அனுபவத்தில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோமோ, எதெல்லாம் எங்களுக்காக டெவலப் பண்ணமோ, என்ன ப்ரீடு, என்ன தீவன தொட்டி, என்ன ஃப்ளோரிங், என்ன ரூஃபு, என்ன பார்ட்டிஷனு, எல்லாத்தையும் ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றிட்டோம். சூப்பர் சார். ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் புதுசாக வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆகிடுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்து மெயினாக 2 விஷயம். ஒன்று எங்களோட ஆடு வளர்ப்பு, ஆடு சேல்ஸு. ரெண்டாவது இதுக்கு உண்டான ஷெட்டுக்கு உண்டான கம்ப்ளீட் ஐட்டம்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே பரன், அதை வந்து நம்ம பெஞ்ச் மாதிரி வந்து நம்ம ஆடுங்களுக்கு மேலே நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நம்ம பரன் நம்ம ஒரு 6 அடி உயரத்தில் அமைச்சிட்டு ஒரு கம்மியான ஆள் கூலியிலேயே நம்ம வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆடு அந்த யூரின் சாணி எல்லாமே கீழே இறங்கிடும். ஒரு தடவை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 16 வருஷமாக ஒரு தடவை கூட தரையை பெருக்கினது இல்லை, ஒரு ஆடு கூட குளித்தது கிடையாது. அதுக்கு காரணம் இந்த ஃப்ளோரிங் தான் சார். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி லேபர் தான் நம்பர் 1 பிரச்சனைன்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தொழில் ரீதியான பண்ணைக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு 5 ஆடு 10 ஆடு வைக்கிறீங்கன்னா இதை பற்றிலாம் யோசித்து காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே ஒரு தொழில் ரீதியாக பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஒயிட் காலராக இருந்து நீங்கள் ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறது கஷ்டமாக இருக்குது. ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு தொழில் ரீதியாக பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்காமல் அதை ப்ராக்டிக்கலாக அதை வந்து நம்ம ஃபீஸிபிளாக கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி காலகட்டத்தில். சார், நான் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கடுத்து நான் பேசுகிறேன். இந்த நீங்கள் சொன்னீங்க ஒயிட் காலர்ஸ் பல பேர் வந்து இன்றைக்கி வந்து ஆடு வளர்க்கணும், இல்லை கோழி வளர்க்கணும், ஏதோ வந்துடுறாங்க. அதில் பொதுவாக ஆடுக்குன்னு வந்துடுறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க பெரும்பான்மையாக தோக்குற இடம் வந்து தீனியில் தான் தோத்துடுறாங்க. ஆமாங்க, ஆட்டுக்கு கொடுக்குற தீவனத்தில் அவங்க எப்படி கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் தெரியாமல் அள்ளி போட்டு 4 நாள் 1 மாதம் கொடுக்க வேண்டியது 1 வாரத்தை தீர்த்துறது, 10 நாள் கொடுக்குறது. இது எப்படி பண்ணாங்க? இதில் வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. ஒரு என்ன தேவை, ஆட்டு பண்ணைக்கு என்ன தேவைன்றதே தெரியாமல் இந்த தொழிலுக்குள்ளே வந்துடுறது. இது என்ன மாதிரி பிஸ்னஸ், இது எவ்வளோ நாளில் ப்ராஃபிட் வரும், அதை பற்றி ஐடியா எல்லாமே இந்த தொழிலுக்குள்ளே வந்துடுறது. வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்ரேட் பண்ணுறது. இது என்னென்னா, இது கிளியராக நம்ம வந்து ஒரு எங்கள் ஃபார்மில் நாங்கள் ஒரு ஃபார்ம் விசிட் வெட்னஸ்டே சண்டேல நாங்கள் அலோவ் பண்ணுறோம். இதை பற்றி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒரு ஃப்ரீயாக ஒரு செஷன் எடுத்துடுறோம். இதெல்லாம் இருந்தால் நம்ம பண்ணலாம், இதெல்லாம்ட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்தும்போது அது அவங்களே செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் இருக்குதா, நம்ம வந்தால் பண்ண முடியுமா. இதில் கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது, 50% கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது. 1 கோடி ரூபா வரைக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு 50 லட்சம் ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க இதுக்கு. இப்போ இதுக்கு உண்டான கைடன்ஸும் நாங்கள் எப்படி வாங்குறதுன்ற சப்போர்ட் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதுக்கு உண்டான வந்து இதில் ஷெட் அமைக்கிறது, இந்த கோட்டு சேல் பண்ணும்போது எங்களுக்கு அதில் ப்ராஃபிட் பிஸ்னஸ் இருக்கிறதுனால இந்த ஹெல்ப்பை நாங்கள் எங்களோட ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், இந்த தொழில் ரீதியாக பண்ணும்போது சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும். சும்மா தாத்தா வளர்த்தாரு பாட்டி வளர்த்தாருங்கிற கதெல்லாம் இதில் செட் ஆகாது. சயின்டிஃபிக்காக ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ப்ராப்பராக அதை
அதை மேனேஜ் பண்ணி அது போகிற போக்கில் பண்ண போகாமல் நம்ம கண்ட்ரோலில் எப்படி பண்ணையை கொண்டு போகிறதுன்றது தான் இதில் சூட்சமே. நீங்கள் வந்து 5 ஆடு 10 ஆடு வைக்கும்போது எப்படி இருந்தாலும் வர வரைக்கும் லாபம்னு அது போயிடலாம். இது தொழில் ரீதியாக பண்ணும்போது நீங்கள் போட்ட காசை முதல்ல நிறைய பணம் உள்ளே போடணும். பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணி தான் ப்ராஃபிட்டை பற்றியே பேச முடியும் போது அது ப்ராப்பர் ப்ராசஸில் பண்ணலைன்னா ஃபெயில் ஆகிடும். சூப்பர். இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். வந்தோடனே இது ஜமுனா பூரி இல்லை, அது நான் சொல்கிறேன்னு நீங்கள், இது என்ன ஆடு? இப்போ இங்கே நம்ம வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே போயர், சவுத் ஆஃப்ரிக்கன் போயர். ஓ, சவுத் ஆஃப்ரிக்கன் போயர். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ரூமில் இருக்கிறது எல்லாமே, அந்த மேலே இருக்கிறது அந்த ப்ரௌன் தலை ப்ரௌன் உடம்பு வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே போயர் ஆடுங்க. ஓகே. அதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். நம்ம ஊர் நாட்டு ஆடுலாம் 1 இயரில் ஒரு 8 கிலோ 10 கிலோ வருதுன்னா அதே 1 இயரில் இது வந்து 70 கிலோ 60 கிலோ 70 கிலோ வரும். என்ன சார் சொல்கிறீங்க? அதுதான் வித்தியாசம், அதுதான் ஒரு ஹைலைட்டு. அதில் அந்த கறியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை மட்டுமே வளர்க்குற மாதிரி கான்செப்ட் கிடையாது, அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. அதனால் என்ன பண்ணுறோன்னா கலப்பினம், அதாவது நம்ம ஊர் இனங்களான நம்ம அதையும் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்குறோங்க. இந்த தலச்சேரி ஷிரோஹி இந்த மாதிரி 2 ப்ரீடு இருக்குது. வாங்க நம்ம அங்கே போயிடலாம். இந்த தலச்சேரி ஷிரோஹி ப்ரீடை வந்து நம்ம வந்து ஒரு 25 பெட்டைக்கு ஒரு கெடா வந்து நம்ம போயர் வச்சு கலப்பினம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பிறக்கிற குட்டிங்க வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு 25 பெட்டைக்கு ஒரு கெடா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த போயர் கெடா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு கெடா தான் காஸ்ட்லியாக வாங்க போகிறோம். ஆனால் அந்த 25 பெட்டை வந்து நம்ம இந்த தலச்சேரியிலையோ ஷிரோஹிலையோ நம்ம வாங்கும்போது அதுக்கு வர குட்டி அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கு பாருங்க, அதுவும் அந்த கலப்பினம் குட்டி. ஓகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர்லேயே அந்த 70 கிலோ வருதுன்றதெல்லாம் அந்த ப்ரீடு தான், கிராஸ் ப்ரீடு. ஆமாம், கிராஸ் ப்ரீடு ரொம்ப சூப்பராக வந்துடும். கம்மியான நாள்லேயே வந்து நம்ம அதிக இட வளர்ச்சி வரும்போது கம்மியான அந்த ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே. கொடுக்குற ஃபீடை உடல் எடையாக மாற்றக்கூடிய திறன் அதிகம் இருக்கிற ப்ரீடு வச்சுக்கலன்னா தொழில் ரீதியான ஆட்டு பண்ண கமர்ஷியல் கோட் ஃபார்மில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த ஃப்ளெக்ஸில் ரொம்ப கிளியராக நாங்கள் ஃபோட்டோஸில் கொடுத்துருக்கோம். அந்த சிரோகி நாங்கள் வந்து 13 ப்ரீடு ட்ரையல் பண்ணோம். என்ன லோக்கல் ப்ரீடு நம்ம போயர் கூட கிராஸ் பண்ணால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வருது, எது 2 குட்டி 3 குட்டி போடுது, எது நம்ம ஷிரோஹி அஜ்மீரி. ஷிரோஹியில் 4 டைப் இருக்குது. அஜ்மீரி டைப் இந்த 2 மட்டும்தான் நாங்கள் எங்களோட அனுபவத்தில் பெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். சூப்பர். ஏன்னா இந்த எல்லாமே சேரணும். எல்லாம் வந்து இந்த ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ இருக்கணும், இந்த ட்வின்னிங் நேச்சர் 2 குட்டி 3 குட்டி இருக்கணும், அந்த பால் கொடுக்குற திறன் இருக்கணும், டெம்பரேச்சர் டாலரன்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ற ஒரு ப்ரீடுனா இந்த 2 ப்ரீடை சொல்லலாம். சார், இந்த விஷயத்தை இன்னொன்று கேட்டுக்கிறேன். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்தியா பொறுத்த வரைக்கும் பக்ரீத்துக்குன்னு ஒரு ஆடு வளர்க்குறாங்க. ஆமாங்க. அந்த ஆடு வந்து இந்த ஒரு ப்ரீடு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? அதாவதுங்க பக்ரீத்துக்கு வந்து நம்ம செம்மறி ஆடு வெட்டுறவங்களும் இருக்கிறாங்க, வாங்கி குர்பானி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, வெள்ளாடு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. மோஸ்ட்லி செம்மறி ஆடு பண்ணுறது இது வெள்ளாடு வகையை சேர்ந்தது. வெள்ளாடு கொடுக்குறவங்க எல்லாருமே இதை பர்டிகுலராக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ பக்ரீத்னால என்னென்னா அவங்க குர்பானி கொடுக்குறவங்க அது மேலே ஏறி உட்காந்து அவங்கள தூக்கிட்டு நடக்கணும். அது அந்த அவங்க அதான் ஹெவியாக இருக்கணும். கரெக்ட். இது அதை விட அவங்க ஃபேமிலியே தூக்கிட்டு நடக்கும். இது அதனால தான் அது பார்க்கறதுக்கு ஜனகாத்திரமாக இருக்குது. பட் ஆனால் இது வரைக்கும் ஒரு லைம் லைட்டில் வராத ஒரு வகையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறப்போ இந்த விஷயத்தையும் குறிப்பில் எடுத்துக்குவாங்கிறக்காக கேட்டுக்கிட்டேன். ஆமாம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணணும், எந்த நம்பரில் கான்டாக்ட்? எங்களை வந்து 9843071006 என்னோட நம்பர் தான். அந்த நம்பரில் நீங்கள் எப்போவுமே என்னை கான்டாக்ட் பண்ணலாம். எப்போவுமே கான்டாக்ட் பண்ணுங்க. எதை மிக்ஸ் பண்ணி எதை வந்து எடுத்தால் ப்ராஃபிட் வருங்கிறது அண்ணன் சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எக்ஸாட்டிக் ஆடு மாடு எல்லாம் பார்த்தோம். பட் நர்சரிக்குள்ளே வந்தப்போ எக்ஸாட்டிக் போன்சாயிலேருந்து எக்ஸாட்டிக் பிளான்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. சார், இது என்ன மாதிரியான ப்ராடக்ட்? உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் ஜான் எஃப் ரூஸ்வெல்ட். ஓகே. இதில் மெஜாரிட்டி நாங்கள் வச்சுருக்கிறது வந்து அடினியம் அரபிக்கம். அடினியம் அரபிக்கம். ஓகே. இது ஒரிஜினேஷன் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. ஓகே. இப்போ நம்ம அதிகம் இங்கே பண்ணுறது எல்லாமே வந்து கமர்ஷியல் ஹைப்ரிட்ஸ். இது ஓகே. அந்த ஒரிஜினல் ஸ்பீஷீஸ்லேருந்து நம்ம ஹைப்ரிட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஹைப்ரிட் மாற்றிருக்கோம். எஸ். ஓகே. இது எல்லாமே போன்சாய் தான். போன்சாய் இல்லை, போன்சாயை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். போன்சாயை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு சிலது நேச்சுரலாக போன்சாய் வரும். ஓகே. பட் மெஜாரிட்டி நம்ம போன்சாயை ட்ரெயின் பண்ணிக்க முடியும். ஓகே. சார், இந்த போன்சாயை ட்ரெயின் பண்ணுறதுல எவ்வளோ வருஷம் ஆகும்? இல்லை இந்த ட்ரைனிங்க்குன்னு ஆனால் கோர்சஸ் எங்கே தான் படிக்கிறது? கோர்சஸ் நான் சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தான். வளர்த்து நம்ம அனுபவிக்கிறது தான் பெஸ்ட். யூ கேன் டேக் சம் டிப்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி. ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம வளர்த்து கற்றுக்கிற மாதிரி ஈஸியஸ்ட் மெத்தட் எதுவுமே கிடையாது. ஓகே. ஏன்னா சொல்லித்தரவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலும் அவங்க ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அதை எடுத்து கையாளுறவங்க வந்து இவங்க ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இருக்கும். புரியுது. அதனால் நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து ஒரு சின்ன பேபியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெரிய செடி இதோட சின்ன செடியாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஆஃப்டர் 15 இயர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ பெருசு ஆகுது. ஓகே. Nobody taught me. ஓகே. I learned it myself. அவ்வளோதான். ஓகே. நம்மளே தான் நம்ம வந்து கற்றுக்கணும். நீங்கள் நிறையா பிளான்ஸ் வாங்க ஒரு பிளான்ட் ஒரு மாதிரி உங்களை டீச் பண்ணும். ஓகே. ஸோ தி மோர் யூ கலெக்ட் a better gardener you are. Okay.
இது இப்போது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது. பட் இந்த மாதிரியான பான்சாயோ இந்த மாதிரி அரேபிக்காவை பற்றி நீங்கள் சொல்கிறப்போ இதுக்கான தன்மை என்ன, இது என்ன விதமான நன்மையை கொடுக்கும்? இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே. ஒரு யூனிக் பவர் வரும். ஓகே. இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் பேஷன் அண்ட் அடிக்ஷன். ஓகே. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது. அந்த மோர் யூ க்ரோ யூ ஆல்சோ க்ரோ. அந்த மாதிரி சொல்கிறீங்க? டெஃபினெட்லி லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அரவுண்ட். ஓகே. ஒவ்வொரு மரம் வந்து ஒவ்வொரு விதமான நல்ல காற்று தரும், அதில் வந்து இவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் தருங்கிறீங்க. கான்ஃபிடன்ஸ் இட் மேக்ஸ் யூ a stronger person, better person. ஓகே. and sometimes even a richer person. சூப்பர். இது வந்து விலை மதிக்க முடியாதது. இட்ஸ் பிரைஸ்லெஸ். பிரைஸ்லெஸ், கரெக்ட். விலை இந்த மாதிரியான பிளான்ட் என்ன ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? we are selling from 150 onwards. 150 ரூபா தான். இந்த சைஸ் 150 ரூபாய். இது இதை விட சின்னது 100 ரூபாய்க்கு தரோம். ஓகே. 150. ஓகே. 250. ஓகே. The size is 250. இதை கொண்டு போய் வச்சு நம்ம க்ரோ பண்ணிக்கணும். எஸ், வளர நீங்கள் ரீபோர்ட் பண்ணிக்கணும். வேறு இடத்த மாற்றிட்டே. எஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்ஜின் குவாலிட்டி. எதுவுமே நாங்கள் பிரான்ச் ப்ரூன் பண்ண கிடையாது. ஓகே. இயற்கையாகவே உங்களுக்கு இத்தனை பிரான்ச் வந்துருக்குது. ஓ சூப்பர். மேபி ஃப்ரம் 4th month 5th month மொட்டு வர ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் தட் இட் வில் ஸ்டார்ட் ப்ளூமிங். இது வந்து 4th month, இது 4 to 5 months. அவ்வளோதான். ஆமாம். இது about to bloom now. ஓகே. இது எல்லாமே வந்து அரபிக்கா மட்டும்தான்? இது எல்லாமே அரபிக் தான். திஸ் இஸ் கால்ட் DHA. இது வந்து டுவார்ஃப் மியூட்டேஷனா, அதிகமாக வளராது. இலை மட்டும் பெண்டாக இருக்கும். ஓகே. திஸ் இஸ் கால்ட் மினி டுவார்ஃப். இதுவும் வளராது. அவ்வளோதான். ஃப்ளவர்ஸ்க்காக மெயினாக நம்ம வைக்கிறது. ஓகே. தீஸ் ஆர் அடினியம் ஓபிசம் ஹைப்ரிட்ஸ், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ். ஓகே. இது ஃப்ளவர் கலருக்காக நம்ம வளர்க்குறது. ஓகே. பட் இதுவும் பிளான்ட் தான்? டெஃபினெட்லி அடினியம் தான், அரபிக்கம் கிடையாது. அரபிக்கம் கிடையாது, மரம் தான். இது shrub. மரம்னு சொல்ல முடியாது, இட்ஸ் shrub. அடினியம் ஸ்வாசிகம் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே. இது ஃப்ளவர்க்காக தான் நம்ம வைப்போம். ஓகே. திஸ் இஸ் கால்ட் DHA. இந்த இலை வந்து ஆட்டு கொம்பு மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு பேர் டோர்சட்டான் அடினியம். இப்படி பெண்டாக இருக்கும் கொம்பு மாதிரி. ஓகே. இது என்ன சார், பஞ்சு மூட்டை வச்சு ஓல்ட் மேன் ஆஃப் மெக்சிகோ. திஸ் இஸ் கால்ட் ஓல்ட் மேன் ஆஃப் மெக்சிகோ. இது ட்ரீ தான். This is a cactus. This is a cactus. Yes. Okay. But ana plant தான். Yes. And these are the bonsais. They will come with bonsai. This is called Ficus petiolaris. Originate from USA. USA ல. Yes. And these are the Arabicum bonsai. Okay. இதுதான் நம்ம அங்க பெருசா வச்சிருக்கோம். This is called Adenium somalans. Okay. This can grow into a huge tree. Yeah, that's me. நீங்க தான் சார்? இது எங்க வச்சிருக்கோம் சார் இந்த ட்ரீ? This is in Thailand. தாய்லாந்து போனப்ப நீங்க எடுத்தீங்க. Wow. This is from Kenya. Oh, Kenya இருக்கு. Yeah, wild tree. And these are the babies. World full நீங்க travel பண்ணுவீங்க? I travel a little bit. ஓகே. மரம் இந்த மரத்துக்காக தான். Regarding plants. Yes. அந்த விஷயத்தை சொல்லுங்க. நம்ம நம்ம அந்த 15 வருஷமா நீங்க உங்க குழந்தையை வளர்த்திருப்பீங்கல்ல. இது எப்படி பாத்தீங்க? இது பேபியா தான் பாப்பீங்களா? இது எப்படி நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க? இதுக்கு பேர் வந்து கிரீன் அரபிகம். கிரீன் அரபிகா. ஓகே. கிரீன் அரபிகம். தாய்லாண்டில் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் ராம்சங்மாயன் இருக்காரு. ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஆன போனோம். இதனுடைய மதர் வந்து சாம்பியன். ஸோ 2 விரல் சைஸ் பேபி வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்போ. பேக் இன் தி இயர் 2013-14. ஓகே. 2 finger size. almost like this. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 12 inch பாட்டில் வச்சுருந்தேன். ஓகே. 12 inch. அதுக்கப்புறம் 2 அடி பாட் போச்சு, அப்புறம் 3 அடி பாட் போச்சு. ரைட் நவ் 2 meter பாட், 2 meter கான்க்ரீட் ரீஇன்ஃபோர்ஸ் பாட். ஓகே. இது எப்பயுமே தூக்குறதாங்க, கிரேன் வச்சு தான் தூக்குவோம், இல்லைனா ஃபோக்லிஃப்ட் வச்சு தான் தூக்குவோம். இட்ஸ் காட் அ வெரி யூனிக் ஃபார்ம். ஸ்வீப்பிங் கேனப்பின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். ஸ்வீப்பிங் கேனப்பி. எஸ். இந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் வி ஹவ் டன் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே. இந்த ரூட்ஸ் எதுவுமே கட் பண்ணல, கம்ப்ளீட்லி நேச்சுரல் ஃபார்மில் தான் நாங்கள் இதை வளர்த்துருக்கிறோம். சார், அண்ட் தெர் இஸ் எ லாட் ஆஃப் ப்ரேஸ் ஃபார் இட்ஸ் பேபிஸ். இது எல்லாமே அதனுடைய பேபி, கிரீன் அரபிகம். இதோட பேபி. இதனுடைய பேபி தான். இதை கட் பண்ணி நம்ம வச்சுக்குவோம். நோ, ஃப்ரம் சீட். இதோட சீட் எடுத்து நம்ம நட்டு வச்சு வளர்த்துறோம். ஆமாம், பேபிஸ் எல்லாமே சீட் க்ரோன் தான். ஓகே. அதுவே முளைக்கும். ஜெர்மினேட் ஆகிடும். ஓகே. சார், இது எங்கே இருக்குது சார்? நம்ம ஒரிஜினல் எந்த ஊர் சார்? சவுதி அரேபியா. அரபிக்கம் ஆரம்பிச்சது சவுதி அரேபியா. நான் கேட்குறது நம்ம இந்த கம்பெனி எங்கே இருந்து? சேலம். எங்கள் ஃபார்ம் வந்து சேலம் தான். ஃபார்ம் வந்து சேலம். டெஃபினெட்லி. எஸ். எத்தனை வருஷமா இது நீங்கள் எக்ஸ்போ அக்ரிடெக்ஸ்க்கு வரீங்க? திஸ் இஸ் மை செகண்ட் அட்டெம்ப்ட் ஹியர். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும், எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுறேன்? I'll share my cards.
94433 Okay. 40342. தேங்க்யூ ஸோ மச். Welcome. தேங்க்யூ ஸோ Welcome. பசுமை பாரதம்னு சொல்லி பார்க்குறக்கே பசுமையான ஒரு கடைக்குள்ளே வந்திருக்கோம். எக்ஸிபிட்டருக்குள்ளே வந்திருக்கோம். அவங்க ஷர்ட் இருந்து எல்லாமே பசுமையாக தான் இருக்குது, பச்சை பசேன்னு. சார் உங்கள் பேர் என்ன சார்? என்னோட பேர் பூபதி. பசுமை பாரதம் திருச்சியில் நம்மளுடைய நிறுவனம் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஃபார்ம்னா என்ன பண்ணுறோன்னா இப்போ உங்களுடைய தோட்டத்தில் வந்து இப்போ இன்றைக்கி சூழ்நிலை வேலை ஆள் கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி பிரச்சனை, வேலையாள் பிரச்சனை, இதை மெயினாக மையமாக வச்சு புதிய ரகங்களை நம்ம டெவலப் பண்ணுறோம். அதாவது புதிய ரகங்கள் என்ன இப்போ எடுத்துக்கிட்டால் இப்போ HRMN 99 அப்படின்னு சொல்லிட்டு இது ஹாட் கிளைமேட் ஆப்பிள் நம்ம ஊர் வெயிலில் வருது. நம்ம ஊர் வெயிலில் வருது. இந்த வெயிலில் இந்த ரகத்தை கண்டுபிடிச்சதுக்காக ஒருத்தருக்கு பத்மபூஷன் விருதே கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இந்தியாவில் இந்த ரகத்தை கண்டுபிடிச்சதுக்காக. அதனால் இது 44 டிகிரி செல்சியஸில் வெயிலில் கூட வரக்கூடிய இந்த ரகம் டெவலப் பண்ணுறோம். அது மாவாப்பிள் தான். அந்த ரகங்கள் டெவலப் பண்ணுறோம். ஓகே. காய் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்குள்ள லைட் ரெட் கலரில் வரும். அந்த ரகங்கள் டெவலப் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது தாய் KG 10 அப்படின்னு ஒரு நாவல் பழம். நாவல் பழத்தில் தாய் KG 10 அப்படின்னா 10 பழம் சேர்ந்து 1 கிலோ வரணும். 10 கிலோ ஒரு பழம் 100 கிராம் வரணும். ஆனால் அது வெயிட் இல்லை. ஒரு பழம் வந்து 50 கிராம் வரும். நாங்கள் டேரெக்டாக எங்களுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் வீடியோஸு. அதில் ஒரு பழம் வந்து 50 கிராம் வரைக்கும் வெயிட் வருது. 20 பழம் சேர்ந்து 1 கிலோ வரும். நடவு செஞ்சு 2.5 வருஷம் 3 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்பு வருது. எல்லாமே எடுக்க தொடங்கிடலாம். சூப்பர். அப்போ அந்த ரகங்கள் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது மாதிரி வியட்நாம் சூப்பர் எர்லி, இது ஒரு பலா ரகம். பலாப்பழம் வந்து மரத்தில் தான் நம்மளுக்கு காய்க்கும். ஆனால் இது வந்து செடியில் காய்க்கக்கூடிய மாதிரி ரகம். இந்த மாதிரி வந்து 4 கிலோ 5 கிலோ தான் வரும். செடியிலே காய்க்கும். எப்படி சார் நடவு பண்ணி ஒரு 14 மாதம் 15 மாதத்துலேருந்து இது ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். 1.5 வருஷத்துலேயே வர ஆரம்பிச்சிடும். டேஸ்ட்டு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம நாட்டு பழங்களை கம்பேர் பண்ண சொல்ல கமர்ஷியல் சக்ஸஸாக, அதாவது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம நாட்டு பழம் வந்து வருஷத்தில் ஒரு சீசன் தான் காய்க்கும். இது ஆண்டு முழுவதும் தொடர் வருமானம் கொடுத்துட்டே இருக்கும். உள்ளே வரும்போதே சக்கப்பழத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து உள்ளேயே வரோம். ஆமாம், ஏன்னா அதுதான் எங்களோட டெம்ப்டிங்கு. அது வந்து முக்கணியில் அது வந்து ஒரு தனி வகை சார். அப்படின்னா இனிப்பு ஒரு முக்கியமான சோர்ஸ் தான். அது முன்ன பின்ன இருந்தாலும் அது சக்கப்பழம் தான். பலாப்பழத்தை எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். அது வந்து இதுக்கான பராமரிப்பு எப்படி இருக்கும்? இதுக்கான பராமரிப்பை தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு கமர்ஷியல் ஃபார்மிங்காக பண்ணுறாங்கன்னா நாங்களே என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்டாஃப் கொடுத்துருக்குறோம். எங்களுடைய டீம்லேருந்து ஒரு அக்ரி இருக்காங்க. அவங்களுடைய ஃபீல்டை போய் விசிட் பண்ணிவிட்டு அந்த மண்ணுக்கு அது வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதை ஆலோசனை பண்ணுறோம். ஆலோசனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு வருடம் வரைக்கும் அந்த செடிகளுக்கான முழு பராமரிப்பை என்ன பண்ணணும், களை எடுக்கணுமா, உர வைக்கணுமா, என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆலோசனைகள் கொடுத்துட்றோம். அந்த செடிகள் நம்ம கொடுக்கக்கூடிய செடிகள் தான் டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அந்த செடியை ஃபுல்லாக நாங்களே ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துறோம். வாரண்டி ஒரு செடிக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து வாரண்டி கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 விவசாயிகள்கிட்ட இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக மேற்கொண்டு ஃபார்ம்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. விவசாயங்கிறது லாப நோக்கம் சம்மந்தப்பட்டது இல்லை. நான் முதல்லையே ஒரு குரலை வச்சு தான் ஆரம்பித்தேன். அப்படிங்கிறப்போ அந்த குரலோட முக்கியத்துவம் வந்து சொல்கிறாங்க, விவசாயிகள் வந்து விவசாயம் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கான சிறப்பு. அப்படிங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக அவங்களுக்கு இதை சேவையை செய்யறதுக்கு எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து சார் ஒரு 12 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுடைய 12வது ஆண்டு. எங்களுடைய ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்ரி படித்தோம். அக்ரி முடிச்சுட்டு எங்களுடைய ஒர்க்காகவே இது ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு பண்ணுங்கள், எங்களுடைய நண்பருக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு பெரிய நிறுவனமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் மேற்கொண்டு எங்களால் அதர் ஸ்டேட்லேருந்து நிறையா விவசாயிகள் இப்போ கூட வந்து மத்திய பிரதேசத்தில் எங்களுக்கு ஒரு 200 ஏக்கர் ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் எங்களால் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிவ் டீம் இல்லை. அதனால் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுத்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக சிறப்பாக பண்ணிங்க. தமிழ்நாடை தாண்டி சவுத் இந்தியாவை பண்ணிங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவை போய் டெவலப் பண்ணிங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் இப்போவே கொடுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 9159427033. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். அக்ரி எக்ஸ்போவில் ABCD எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ டிக்குள்ளே தாண்டி வந்திருக்கோம். உள்ளே வந்து கோழி வளர்ப்புக்கு தேவையான ஃபீடு, கோழிக்கான கேஜ் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே ஐயா ஒருத்தர் கோழியே வச்சுருக்கிறார். அதுவும் கோழின்னு ரெகுலர் இல்லை, கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு கைக்குட்டை கோழின்னே சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? ஐயா உங்கள் பேர் என்னங்க? என்னோட பேர் டாக்டர் பாபுங்க. சரிங்க ஐயா. இந்த என்ன கோழி, இது என்ன வகையை சார்ந்தது? இதுதாங்க அழிஞ்சு போன, இதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. என்னங்க இவ்வளோதான்? அவ்வளோதானுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி இதை நம்ம இறைச்சிக்காக பார்க்கும்போது அதை வெயிட் அதிகப்படுத்தி கமர்ஷியல் ஆக்கிட்டோங்க. சரிங்க. இதெல்லாம் வந்து ஒரு கோழி சாப்பிட்றதுங்கிறது ஒரு குடும்பமே அந்த காலத்தில் ரசம் வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் சூப்புக்கு தான் ஆகும்.
கோழி கறிக்காகாது. கரியனுங்கிறது சாப்பிட்ற அளவுக்கு இருக்காதுங்க, அவ்வளோதான். ஆனால் இதுதான் வகையிலே நாட்டு வகை. ஆமாம், இதைத்தான் குப்பை கோழினாங்க, குருவை கோழினாங்க, சிறுவிடை கோழினாங்க, சித்து கோழினாங்க. இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு மரியாதை வந்திருக்குங்க, இதோட மெடிசினல் வேல்யூக்காக. பட் இது வந்து ஒரு ஹைபிரிட் கோழி இல்லை. இது நாங்கள் பின்னாடி போயிருக்கோங்க, முன்னாடி தரம் உயர்த்தப்பட்டதில்லை. இது தான் தரமான கோழிகள், அவ்வளோதான். இதுதான் சின்ன இந்த கோழி தான் வந்து தரமான கோழின்னு சொல்றீங்க. இது என்ன வகை? இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? சிறுவிடை. சிறுவிடை. இதுதான் நம்ம முன்னோர்களால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கோழிகள். ஓகே. இதோட முட்டை என்ன? அது காடை முட்டை மாதிரி இருக்கு. அவ்வளோதான் இருக்குங்க, அதான் இருக்கணும். ஓகே. நம்ம தரம் உயர்த்தும் போது முட்டை அதிகமாகுது. இந்த பாருங்க, லகான் கோழி முட்டை எவ்வளோ இருக்குது. இது மார்க்கெட்டில் 5-6 ரூபாய் இருந்தால் அது 30 ரூபாங்க ஒரு முட்டை. ஓகே. அப்போ அது இது வந்து எப்படின்னா ஒரு கேப்சூல் மாதிரி, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஐட்டம் அது. இது நீங்கள் சொல்கிறப்போ ஒரு கோழியோட விலைன்னா அப்போ எவ்வளோ விலைக்கு வந்து சேரும்? இது எல்லா கோழியோட விலை என்னவோ அதானுங்க. பட் இது கமர்ஷியலாக இப்போதைக்கு எங்களால், ஏன்னா இது உற்பத்தி பண்ணுறது எல்லாமே மெஷின் மூலியமாக பண்ண முடியாதுங்க. சரிங்க. இது எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறது தான். ஆமாம். இதுக்கு வந்து 21 நாளா இல்லை இதோட கம்மியாக இருக்குமா? அதே தானுங்க, 21 நாள் தான். இது கோழி இனம் தான், இதில் எந்த கேரக்டர் சேஞ்சும் கிடையாது. ஓகே. ஒன்று இந்த கோழி ஒரிஜினல். இது நம்ம அழிச்சுவிட்டு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டோம். நாங்கள் கன்சர்வேட்டர்ஸ், நாங்கள் ஒரிஜினலாக வச்சுருக்கோங்க, அவ்வளோதான். சூப்பர் சார். இது எந்த ஊரில் இருந்து வரீங்க நீங்கள்? எப்போ இது எவ்வளோ வருஷம்? இது வந்து நாங்கள் 12 வருஷம் ரிசர்ச்சில் உருவாக்குனதுங்க. இது ஆந்திர பிரதேஷ் குப்பத்தில் இருக்குது. குப்பத்தில் நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க? ஆமாங்க, ஆந்திர பிரதேஷ்னு வந்திருக்கேன். தமிழ் பியூட்டிஃபுல்லாக பேசுகிறீங்களா? நாங்கள் தமிழன் தாங்க. எங்களோட ஒரு வேளை தமிழ்நாடு, ஒரு வேளை கர்நாடகா, நாங்கள் ஆந்திராக்குள்ளே இருக்கோங்க. சூப்பர் சார். சார், இந்த வகை கோழியில் கறிக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை மருத்துவத்துக்கு தான் பயன்படுத்தணும். இந்த லைஃப் ஸ்டைலில் ஓகே இருக்கிற இஷ்யூக்கு, இப்போ சளி நாள் பட பிடிச்சிருக்கு, நிறையா விஷயத்துக்கு வந்து இது இந்த கோழி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கோ அவ்வளோ இதை ரசத்தை சாப்பிட்றவங்களோட உடம்பும் அந்த சுறுசுறுப்புக்கு வரும், அப்படிங்கிற நரம்பு மண்டலத்தில் வரும்னு நம்ம நம்புகிறோம். அந்த காலத்தில் எல்லா பெரியவங்களும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிக்கிட்டோம். இப்போ அது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகே சார், இன்னொன்று கேட்குறேன். இந்த கோழி பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது, இதை போய் நம்ம அறுத்து சாப்பிட்றதுக்கு தோணுமா? அழகுங்கிறத வச்சு பார்த்தா கண்ணுக்கு எனக்கு ஒரு அழகு, உங்களுக்கு ஒரு அழகு. ஓகே, இது அழகுக்கு இல்லைங்க, மருத்துவத்துக்கு. ஆமாம். ஓகே. இதை நாங்கள் வாங்கணும்னா எந்த நம்பரில் நாங்கள் கூப்பிடணும்? இந்த நம்பரில் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 நாள் எங்களை விட்டுருங்க. அதுக்கப்புறம் கூப்பிடுங்கிறாரு. 9637407863 இதுதான் நம்பரு. ஆமாங்க. ஓகே. எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க, அவருக்கு பதில் சொல்லுவார். இந்த 4 நாளைக்கு கண்டிப்பாக கூப்பிட்றாதீங்க, ஏன்னா எக்ஸ்போ போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். நன்றி. நான் முதல்ல ஐயான்னு தான் தொடங்கினேன். முடிக்கிறப்போ ஏன் சார்னு முடிக்கிறேன்னா அவரோட சொல்கிற எக்ஸ்பிளனேஷனும் அவரோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கு தான் அந்த வார்த்தை. தேங்க்யூ சார். ஹார்வெல் ஏவியேஷன் அப்படின்னு ஒரு பார்க்குறக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருந்த இந்த எக்ஸ்போலேயே வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரோன் வச்சுருக்காங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆகாஷ். ஆகாஷ் ப்ரோ, இது என்ன மாதிரியான ப்ராடக்ட், எதுக்காக யூஸ் இருக்கும் இந்த ட்ரோன்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக. ஓகே. ஸோ 2 மாடல் நம்ம இங்கே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீடர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர். சீடும் போட்டுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். ரெண்டும் ஒரே இதில் பண்ண முடியாது, பண்ணலாம். ஸோ அது நம்ம டேங்க் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரே மிஷின் வாங்கிட்டு டேங்க் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது எத்தனை கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போகும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. 10 கிலோ, 16, 20 கேஜி வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. 20 லிட்டர்ஸ் வரைக்கும். ஸோ இது 1 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிடும். அதாவது ஒரு ஏக்கருக்கே போதும், அவ்வளோதான். 5 நிமிஷத்தில். ஆமாம், சல்லுன்னு போயிட்டு வந்து. ஆமாம். இதில் என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வாட்டரோட கன்சப்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மருந்தோட அளவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% வரைக்கும் உங்களுக்கு கம்மியாகும். ஓகே. இது வந்து விவசாயிகளே யூஸ் பண்ணிக்க முடியுமா, இல்லை இதுக்குன்னு தனியாக நீங்கள் ட்ரைன் பண்ணி தான் அவங்க தான் யூஸ் பண்ணணுமா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா சப்சிடிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னா நம்ம பைலட் லைசன்ஸ் எடுக்கணும். ஓகே. எடுக்கணும். ஆமாம். ஸோ அது மேண்டட்ரியான டிஜிசி நார்ம்ஸில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. ஸ்மாலு, மீடியம்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கேட்டகரி ட்ரோனு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 5 days ட்ரைனிங்ஸ் இருக்கும். ப்ளஸ்
உங்களுக்கு லைசன்ஸும் நம்மளே வாங்கி கொடுத்துருவோம். ஆமாம். பைலட் லைசன்ஸும் நீங்களே வாங்கி ஆமாம். ஓகே. பைலட் லைசன்ஸு ப்ளஸ் ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங்ஸு, டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாமே நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இந்த கம்பெனி எங்கே தொடங்கின கம்பெனி, எப்போ தொடங்கின கம்பெனி? இது வந்து பார்த்திங்கன்னா 4 years பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதோட நம்ம பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம். ஆமாம். ஓகே. நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் ஆகாஷ்? எங்களோட டோல் ஃப்ரீ நம்பருமே இருக்குது. ஓகே. 1800-5709-777. தேங்க்யூ ஸோ மச். இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்டுக்கும் பண்ணலாம். வெப்சைட் வந்து harwelaviation.com. தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ். தேங்க்யூ. அக்ரி எக்ஸ்போக்குள்ளே பேர்ச்சம்பழம் மரத்தை தூக்கிட்டு வந்து நெட்டு வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக என்னன்னு கேட்டேன் சார்கிட்ட. ஒரிஜினல் தான் சொன்னார். ஹாய் சார், உங்கள் பேர் என்ன சார்? வணக்கம், என் பேர் முகமது ஹனீஃபுங்க. ஹனீஃப் சார், இது என்ன ப்ராடக்ட்? ஏன்னா அரபு நாடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழம் மரம் இங்கே எப்படி வந்துச்சு? கண்டிப்பாக வருங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அரபு நாட்டில் மட்டும்தான் விளையும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது பாலைவனத்துலேருந்து டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவாங்க. டிஷ்யூங்கிறது ஒரு பெண் சிசுவை எடுப்பாங்க. ஓகே. அதனுடைய தாய் மரத்துலேருந்து உருவாக்குறது தான் இந்த பேரிச்சம்பழம் மரம். ஓகே. சாதா மரத்துக்கும் டிஷ்யூ கல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, 2 வருஷத்தில் காப்புக்கு வந்துடும். இது அப்படிங்களா? 2 years தான். வித்தின் 2 years காப்புக்கு வந்துடும். ஓகே. இது வந்து லேபில் டெஸ்ட் பண்ணி வருதுங்க. ஓகே. இதுக்கு நோயே வராது. நோய், வண்டு கடிக்கிறது, அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஓகே. இங்கே பெரும்பாலான மரங்களில் ஒரு சில நேரம் கோயம்புத்தூர்லேயே மரம் வந்தாலும் அது ஆண் மரம்ங்கிறாங்க. இது என்ன வந்து ஆண் மரம் பெண் மரம்? பேரிச்சம்பழத்தில் பெண் மரம் மட்டும்தான் காய் காய்க்கும். ஓ, ஆண் மரத்தில் கண்டிப்பாக காய்க்காது. ஓகே. ஆனால் 10 பெண் மரத்துக்கு ஒரு ஆண் மரம் கம்பல்சரி வைக்கணும். அதுவும் இருக்கணும். வச்சா மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டுங்க. ஓகே. டிஎன்ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஜெனட்டிக், இப்போ எப்படி ஆணா பெண்ணான்னு சொல்லி நம்ம இது கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம். அதே மாதிரி இதுக்கு லேப் இருக்குது துபாயில். ஓகே. இது பெண் மரங்கிறது இது கன்ஃபார்ம் பண்ணிடும். ஓகே. அப்படி பெண் மரமாக இருந்தால் தான் காய்க்கும். கண்டிப்பாக 10 மரத்துக்கு ஒரு மரம் ஆண் மரம் வச்சே ஆகும். நீங்கள் கோழி பண்ணையில் 10 கோழிக்கு ஒரு சேவல் போடுற மாதிரி இதை கேட்குறீங்க. உறுதியாக பண்ணி, இதுக்கு பேர் பாலினேஷன் சொல்லுவாங்க. பாலினேஷன். ஓகே. இது உறுதியாக பண்ணினா தான் காய் வருங்க. ஓகே. இதுக்குன்னு ஒரு மெத்தட் ஆஃப் பிளான்டேஷன் இருக்குது. எக்ஸ் டைப்பில் இந்த இடத்துல மேல் வைக்கணும், இந்த இடத்துல ஃபீமேல் வைக்கணும். ஓகே. இந்த பாருங்களேன், இந்த அளவுக்கு டேட்டாவோட இருந்தால் தான் பேரிச்சம்பழம் மரம் வளருங்கிற மாதிரி சொல்கிறார் ஹனீஃப் சார். இது வந்து ஒரு விதமான இனச்சேர்க்கை தான். கண்டிப்பாக இனச்சேர்க்கை இருந்தால் தான் பேரிச்சம்பழம் வரும், இல்லைன்னா வராதுங்க. ஓகே. பேரிச்சம்பழம் மரம் வருதுன்னாலும் கோயம்புத்தூரையோ இல்லை கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியோ வந்து தண்ணி வந்து குறைவாக இருக்கிற பகுதி. இதுக்கு தண்ணி வேணும் வேண்டாமா? இது எங்கே வளர்ந்துச்சுங்க? பாலைவனத்தில். தண்ணியே தேவையில்லை. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். பாலைவனத்தில் வந்து புயல் காற்றுல மண்ணோட வெப்பத்தில் பழுக்கிற பழம் இங்கே எப்படி பழுக்கும்? உறுதியாக பழுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே டெம்பரேச்சரில் இங்கே பாதி இருக்குது. ஓகே. இப்போ நம்ம அங்கே துபாயில் இருக்கிற பாதி டெம்பரேச்சர் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே. ஸோ அதிலே இது பாலினேஷன் ஆயிடுது. பழுத்துரும். கண்டிப்பாக பழுத்துரும். பழுக்கிறத தாண்டி நான் சொல்கிறது அந்த ட்ரை ஆயிடும். ட்ரை ஆகாது. இது வந்து பெரிச்சங்காய் தான். இதை பழுக்க வச்சா தான் பெரிச்சம்பழம். ஓகே. அது வந்து தனி ப்ராசஸ். அது வந்து ட்ரை பண்ணுறது தனி ப்ராசஸ். ஓகே. அது வந்து துபாயில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், பட் இங்கே நடக்காது. அங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நடக்காது. அதை நம்ம வந்து லேபில் கொடுத்து அதை தனியாக காய வச்சு பெரிச்சம்பழம் பண்ணிக்கலாம். அதில் பல வகை. இப்போ சோலாரில் வந்து போட்டு இப்போ காய வைக்கிறாங்க, கொப்பரையாக்குறாங்க. அதே மாதிரி இதை காய வச்சா அந்த பெரிச்சம்பழமாக மாறி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. நம்ம அதை வந்து இயற்கையாக வந்து துபாய் மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸில் கிடைக்கிற அந்த புயல் மணல் இங்கே கிடைக்காது. பட் ஆனால் புயல் அனல் கிடைக்கும். அந்த அனலை வச்சு நம்ம வந்து காய வச்சுக்கலாங்கிறாரு. காய வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். சார், இதை வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும்? இது எப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? 1.5 லட்ச ரூபா செலவாகுங்க. ஓகே. ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 3 to 4 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். ஓகே. ஒரு ஈல்டில் 3 to 4 லட்சம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி ஒரு காய் சாப்பிட்டு பார்த்துருங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்லாம், இனிப்பாகவே இருக்கும். ஸ்வீட்டாக இருக்குங்களா? ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம நல்லா வெறிச்ச பழத்தை விட ஸ்வீட்டாக இருக்குது. உள்ள இருக்கிற கொட்டையும் சேம் பேரிச்சம்பழத்தோட கொட்டை தான். ஆமாம், அதே தான். இந்த பழுக்க வச்சா பேரிச்சம் பழமாக மாறிடுது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. இது நம்ம ஊரில் வளர்ந்த காய் தான். நம்ம ஊரில் வளர்ந்த காய். அது மரம், உயிருள்ள மரம். அது இப்போ லைவாக தான் இருக்குது. லைவ் மரம் சார். நல்லா பக்கத்தோட ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து டிஷ்யூ கல்ச்சர். இது பெண், அதாவது சிசுவாக இருக்கிறது. அது வந்து 2 வருஷத்து செடி. அது 10 வருஷத்து மரம். ஒரு செடி எவ்வளோ விலை? 1500 ரூபா ஒரு செடிக்கு. பெண் மரம். ஆண் மரம் 1000 ரூபா. ஆண் மரம் கம்பல்சரி. ஆண் மரம் எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது. அந்த எக்ஸ் டைப்பில் கண்டிப்பாக ஒரு ஆண் மரம் சென்டரில் வைக்கணும். இதை பற்றி உங்களை கன்சல்ட் பண்ணணும்னா நாங்கள் எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுறோம்? இந்த நம்பருக்கு என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். 8939094725. தேங்க்யூ ஸோ மச் ஹனீஃப் சார்.
கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறோம். எங்களை நீங்கள் கூப்பிட்டு சொன்னதுக்கும் எங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ. சேனலுக்கு தான் நன்றி நாங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து எங்களை எடுத்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸ்போ ஏபிசிடி வரைக்கும் போயிட்டோன்னு வச்சுக்கிங்களேன். ஈக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிக்கு முன்னாடி ஒரு ஓப்பனில் வந்து நிறையா பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சார் சக்திமான் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு ஷர்ட் வேறு போட்டிருக்காரு. சார் உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் தசரத சக்கரவர்த்திங்க. தசரத சக்கரவர்த்தி சார். இது என்ன ப்ராடக்ட்? இது வந்து நெல் அறுப்பறுக்கிற மிஷினுங்க. இது வந்து நாற்று நடுற மிஷினு. ஓகே. இது வந்து பேடி நடுறதுக்கு, இது அறுவடைக்கு. இது நடுறதுக்கு அறுவடைக்கு. ஓகே. இது என்ன பண்ணும், எப்படி இது ப்ராசஸ் பண்ணுவீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஆ க்ரௌண்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எருவு தான், முழுக்க எருவு தான். ஓகே. வேஸ்டேஜ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை எடுக்கிறது. இதை நீங்கள் கொடுத்துருவீங்க? இல்லை, இது நம்ம வெளியில் கிடைக்குது. ஓகே. இது செப்பரேட்டாக ஒரு கம்பெனியை வச்சு பண்ணுறாங்க. ஓகே. இதை தூக்கி நம்ம இதில் வச்சு. ஆமாம் ஆமாம். இது வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஓகே. ஏக்கராவுக்கு நம்ம வந்து 90 ட்ரே வரையும் நடலாம். நம்ம நாற்று சேர்த்து வைக்கணும்னா 150 ட்ரே கூட நடுறாங்க. ஓகே. வெயிட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. அதை தூக்கி இதில் நம்ம வச்சு கொடுத்தா இதை எடுத்து நீங்கள் இதில் நீங்கள் வச்சிங்கன்னா இது உள்ளே போகும், இங்கே போய் நிற்கும். ஓகே. இது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணி, இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் வச்சுக்கிறீங்க, அந்த ஸ்டார்டிங் ரோப் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். இது போகிறப்ப நட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம். இங்கே பாருங்க, நாற்று எடுக்குது பாருங்க. நாற்று தள்ளிட்டு ஒட்டிகிட்டே இருக்கும். எடுத்துக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். இது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நாட்டு நடலாம் சார் இதில்? இது வந்து 1.25 மணி நேரத்தில் ஒரு ஏக்கரை நட்டு முடிச்சிடலாம். 1.25 மணி நேரத்தில் ஒரு ஏக்கரை நட்டு முடிச்சிடலாம். இது எத்தனை பேர் மேன் பவர் தேவை? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தால் போதும். ஆப்ரேட்டர் ஒரு ஆள், நம்ம விறப்புல இருந்து நாற்று எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். 2 பேர் இருந்தால் போதும். இது எவ்வளோ விலை வருது? இது விலை வந்து பார்த்தீங்கன்னா 3,75,000 வருது. ஓகே. இதுக்கு வந்து மானியம் இருக்குது, கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது. எவ்வளோ இருக்குது மானியம்? வந்து போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினுடைய இது வந்து 50% மானியம் இருக்குது. 50% இதுக்கு மானியம் இருக்குது. வேற லெவலு. ஒரு விவசாயி 10 ஏக்கர் வச்சிருந்தாருன்னு சொன்னால் இது அவரே ஓனாக வாங்கிக்கலாம். இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வாங்கி இதை வந்து வாடகைக்கு பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. இது வாடகைக்கு போகிறப்ப என்ன வாடகைக்கு போயிட்டு இருக்காங்க சார் மார்க்கெட்டில்? மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே நட்டு கொடுக்கறதுக்கு 20 ரூபா 25 ரூபா வாங்கிக்கிறாங்க. 25 ரூபா ஒரு ட்ரே நடுறதுக்கு. நீங்கள் எத்தனை ட்ரே நடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேட் அதிகமாகவும் கம்மியாகும். நீங்கள் ஏக்கராவுக்கு 80 ட்ரே 90 ட்ரே நட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக முடியும். இப்போ எனக்கு நாற்று வந்து எனக்கு 4 நாற்று 2 நாற்று போதாது, எனக்கு 5 நாற்று வைக்கணும் 10 நாற்று வைக்கணும் அப்படின்னும் போது நாற்று சேர்த்து வைக்கும்போது இந்த ட்ரேவுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். 120 ட்ரே வந்தீங்கன்னா அதுக்கேற்ற ரேட் வரும். 150 ட்ரே போச்சுன்னா அதுக்கேற்ற ரேட் வரும். சூப்பர். எங்களுக்கு நீங்கள் நாற்று கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு 3,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே நட்டு முடிச்சிடலாம் ஒரு ஏக்கராவுக்கு. ஓகே. மிஸ்ஸிங்கே இல்லாமல் இருக்கும், நடவு நல்லா இருக்கும். இது மேன் பவருக்கும் இதுக்குமான இது வந்து எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்? மேன் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 6,000 வரையும் கூட போகுது. அது இவ்வளோ காசு கொடுத்தாலும் இன்னைக்கு மேன் பவர் இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனை. மிஷின் நடுவு மெயின் காரணமே வந்து மேன் பவர் இல்லைங்கிறது தான். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து மேன் பவர் வந்து மிஷின்லாம் வந்தால் கூட இறக்காதீங்க, நாங்கள் மிஷினை இறக்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு கலப்பை எடுக்கிறதுக்கோ எதுக்குமே ஆள் வர்றதில்லை. ஏன்னா நீங்கள் மிஷினில் நட்டிங்க, எனக்கு நடுறதுக்கு ஆள் கூப்பிடல, அந்த மாதிரி இருந்த காலம் போயிட்டு சுத்தமாகவே இப்போ ஆள் கிடையாது. நடுறதுக்கும் ஆள் கிடையாது, களை எடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. இது வந்து ஒரு நாளைக்கு நார்மலாக ஓட்டினா கூட நீங்கள் 4 ஏக்கரா ஓட்டலாம். உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம்? எங்களுக்கு வந்து 74 860 323 11 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சக்திமான் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணும். சக்திமான் மாதிரி ஒர்க் பண்ணாட்டி சூப்பர்மேனாவது ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். சக்திமானோட அருமையாக ஒர்க் பண்ணோம். இந்தியன் மேக்குங்க. எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் மேக்கு எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது இந்தியன் மேக். இது இந்தியன் மேக்கு. குஜராத்தில் தான் கம்பெனி பேர் வச்சிருக்கீங்க. சூப்பர்மேன் வைக்காம சக்திமேன் வச்சிருக்கீங்க. 5 HP இன்ஜினுங்க இது. ஓகே, சூப்பர் சார். தஷ்மேஷ் அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டமான 2 மிஷினரியை பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம எடுக்கணும்னு சொல்லி வந்தப்போ அவரோட டர்பனை பார்த்துட்டு இங்கிலீஷில் பேசினேன். அவர் டப்புன்னு தமிழ் ஓகேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு.
உங்கள் பேர் என்ன? மன்பிரீத் சிங். மன்பிரீத் சிங். எப்படி தமிழ் நீங்கள் ஓகே நான் ஓகே அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் எவ்வளோ வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கீங்க? தமிழ்நாடு 12 வருஷம். கோயம்புத்தூர்? இங்கே மட்ராஸ். ஓகே, சூப்பர் சார். சார், எனக்கு இந்த மிஷினை பார்த்தோன்னே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து பஞ்சாப் மாதிரியான ஊர்களில் பயன்படுத்துறது, இல்லை ஃபாரினில் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்துருப்போம். இது கோயம்புத்தூர் இல்லை சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்? இது தஸ்மேஸ் தான் சார். தஸ்மேஸ் தான். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சார் ஜாஸ்தியாக யூஸ் ஆகும் சார். நல்ல யூஸ் ஆகும். நல்லா யூஸ் ஆகும். எவ்வளோ லேண்ட் இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்குது? இது ஒரு 10 ஏக்கருக்கு. 10 ஏக்கர் இருந்தால் இது வாங்கலாம். இதோட விலை எவ்வளோ? இது எப்படி யூஸ் சார்? இது 34 லட்சம். 34 லட்சம். 34 லட்சம் சார் ரேட்டு. ஓகே. இது வந்து அறுவடை ஒரு மணி நேரத்தில் 3 ஏக்கர் அறுக்கிறோம். அறுத்துறோம். ஓகே. இதுக்கு எத்தனை மேன் பவர் வேணும்? ஒரே ஆள் போதும். ஒரே ஆள் சார். 3 ஏக்கர் அறுவடை பண்ணிடுவோம் 1 மணி நேரத்தில். 1 மணி நேரத்தில் சார். 1 மணி நேரத்தில். நெல் கோதுமை இல்லை நெல் தான் சார். நெல் பண்ணிக்கும். நெல்லுக்கு தான் பர்டிகுலராக. ஓகே. ஓகே. இது எப்படி இதாக்குது? எப்படி நீங்கள் ஒன்று இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட முடியுமா? வாங்க. இந்த மிஷினை பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. டயரே வந்து என் ஹைட்டுக்கு இருக்குது. டயரு சார் 18 டயரு. 18 இன்ச்சு. 18 இன்ச் டயர். 18 430. லாஸ்ட் இன்ஜின் பவர் 75E. 75D. ஜாண்டியர் டாப் மாடல். ஓகே. ஜான் டியர்ல டாப் இதுதான். அதாவது இன்ஜின்ல இதுதான் டாப். இன்ஜின் வந்து நம்ம வேற ஜான் டியர் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். பண்ணிக்கலாம் சார். பண்ணி தான் பண்ணியிருக்கோம். டேஷ் மேஷிங்கிறது இந்த நம்ம டஸ்மேஸ்க்கு இந்தியாவில் எங்கே போவோம் நம்ம இன்ஜின் ஜாண்டியர் தான். ஜாண்டியர் நம்ம டஸ்மேஸ்க்கு ஜாண்டியருக்கு டைப் கொலாபரேஷன். ஓகே. ஜாண்டியர் வந்து எந்த ஜெர்மன் பிராண்டு? ஜெர்மன் பிராண்டு. ஜெர்மன் ஃபேக்டரி வந்து பூனேல இருக்கு. பூனே. ஜெர்மன் பிராண்டு. நம்ம டேஷ் மேஷோட ஃபேக்டரி வந்து பூனேல இருக்கு. பூனே. நம்ம தஸ்மேஸ் ஃபேக்டரி பஞ்சாப் சார் மல்லேர்கோட்லா. பஞ்சாப்ல இருக்கு. ஜாண்டியரோடது வந்து பூனேல இருக்கு. நம்மளோட வந்து பஞ்சாப்ல இருக்கு. எவ்வளவு வருஷம் ஓல்டு கம்பெனி இது? நம்ம தஸ்மேஸ் கம்பெனி சார் ஒரு 40 வருஷம் சார். 40 வருஷம் ஓல்டு. 40 வருஷம் சார். சூப்பர். இது எப்படி மேலே ஏறி பார்க்கறது? மேலே வாங்க. சூப்பர். அன்னைக்கு கார் மாதிரி இருக்கு சார். அப்படியே கார் மாதிரி இருக்கும். கார் மாதிரி இருக்கு சார். ஓகே. கியர் உட்கார சார். உட்கார சொல்லி கேட்குறாரு மன்பிரீத் சிங். நீங்கள் சொல்லுங்க. இந்த இது வந்து கார் மாதிரி தான் இருக்கு உட்கார்றதுக்கு. ஓட்டுறதுக்கும் கார் மாதிரி இருக்குமா? கார் மாதிரியே இருக்கும். தாறுமாறா இருக்கு உட்கார்றதுக்கு. இது எப்படி ஸ்டார்ட் பண்றது? சார் இங்க சாவி. ஓகே. சாவி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இக்னிஷன் ஸ்டார்ட் தான். ஓகே. இது என்ன இது? இது சார் நம்ம ரோடுக்கு போனா டி கியர்ல போனா ரோட்ல டி டாப். ஓகே. டாப் கியர் இங்க போனா. ஓகே. டி டாப். ஓகே. நம்ம ஃபீல்டுக்கு போனா நம்ம தனி ஃபீல்டு ஹீரோ ஃபீல்டு. ஓகே. ஹீரோ ஃபீல்டில் ஏ ஃபர்ஸ்ட். ஓகே. இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட். ஓகே. நம்ம நார்மல் டிரைவ் ஃபீல்டுக்கு ஏ செகண்ட் இல்லைன்னா பி ஃபர்ஸ்ட். ஓகே. இப்படி மாற்றி ஓட்டிக்கலாம். மாற்றி ஓட்டிக்கலாம். பிசி பிசி சார் ரோடுக்கு தான். ரோட்டுக்கு தான். ரோடுக்கு தான். பிசி வந்து ரோட்டுக்கு. ஃபீல்டுக்கு ஏ பி தான் ஃபீல்டுக்கு சார். டிரைவ் ஃபீல்டுக்கு கொஞ்சம் நம்ம காம்படிஷன் ஃபீல்டு கொஞ்சம் நல்ல ஃபீல்டு. டிரைவ் ஃபீல்டுனா கொஞ்சம் வண்டி எல்லா வண்டி ஓட்டி பார்க்குறேன். காம்படிஷனை பியில் போகலாம். ஓகே. பி ஃபாஸ்ட்டில். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சார். சூப்பர். இது ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா இல்லை நார்மலாக டிரைவிங் பண்ணுறவங்களே இதை ஓட்டிக்கலாமா? இல்லை சார் நல்ல டிரைவர் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். என்ன எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுக்கணும்? ஒரு வாரம். ஓகே சார். 1 வீக். நீங்கள் எங்கே வச்சு கொடுப்பீங்க? பஞ்சாப்ல வச்சு கொடுப்பீங்க? எங்கே சார்? எங்கே நம்ம ஹெட் ஆஃபீஸில். எங்கே இருக்குது? சென்னை. சென்னை. சென்னையிலே ட்ரைனிங் இருக்கு. ஓகே. தமிழ்நாடு எங்கேருந்து வாங்கினாலும் சென்னையில் 1 வாரம் ட்ரைனிங் கொடுக்கணும். கொடுத்தா தான் இதை ஓட்ட முடியும். ஓட்ட முடியும். இல்லைன்னா ஓட்ட முடியாது. ஓட்ட முடியாது. சூப்பராக இருக்கு. ஆனால் இது உட்கார்றதுக்கே வேற லெவல் ஃபீலிங். இது பெட்ரோலா டீசலா? சாரி, டீசல் சார். டீசல். ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ மைலேஜ்? ஒரு மணி நேரத்தில் நம்ம ஃபீல்டுக்கு போனால் 1 மணி நேரத்தில் 5 லிட்டர். ரொம்ப கம்மி தான் சார் டீசல். 5 லிட்டர். 1 மணி நேரத்துக்கு 5 லிட்டர் தான் தேவை. ஓகே. ஃபுல் ஃபீல்டுக்கு பண்ணிக்கலாம். வேற இன்ஜினுக்கு நம்ம ஜாண்டி மஹேந்திரா சோனாலிகா இதெல்லாம் ஒரு 6 7 வரும். நம்ம 5 தான். வெறும் 5 லிட்டர் தான். 5 தான். 1 மணி நேரத்துக்கு 5 லிட்டர்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு போதும். ஒரு ஏக்கர் வந்து 3.5 ஏக்கர் வந்து 1 மணி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணிடலாம்.
சூப்பர். தஷ்மேஷோட இன்னொரு ப்ராடக்ட் தான் இது, மன்பீர் சிங் சி. இது என்ன ப்ராடக்ட்? இது தஷ்மேஷ் 731 ட்ராக் ஹார்வெஸ்டர். ஓகே, ட்ரை ட்ராக் சார். அது நம்ம தனி ஃபீல்டுக்கு சார். அது ஓகே, மெயினாக தனி ஃபீல்டுக்கு தான் சார். ஓகே, இந்த மல்டி கிராப். ஓகே, மல்டி கிராப் கிரஷர் இந்த ஃபீல்டு தான் ஓடிக்கலாம். இது எது வேணால் ஓடிக்கலாம். எது வேணால் ஓடலாம். எல்லா ஃபீல்டு டோட்டல். இது என்ன ரேட் வருது? இது சார் 25 lakh. 25 lakhs. இதுவும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 35 மினிட்ஸில் 1 ஏக்கர். 35 மினிட்ஸ்ல ஒரு ஏக்கர். அதை விட ஃபாஸ்ட். அதை விட ஃபாஸ்ட் சார். ஓகே, பட் ஆனால் இது எவ்வளோ பெட்ரோல் டீசல் இதுக்கு தேவை? டீசல் சார் சேம் இன்ஜின். இல்லை ஜாண்டியர். இது ஜாண்டியர் இல்லை சார். இது லேலண்ட் இன்ஜின், அசோக் லேலண்ட். ஓ, அதோட இன்ஜின் அசோக். மைலேஜ் சேம். ஓகே, சேம் மைலேஜ். சேம் மைலேஜ் சார். சூப்பர். நான் உங்க இது குவாலிட்டி விட இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? இதெல்லாம் குவாலிட்டி சார் குட் குவாலிட்டி தான். என்ன யூஸ் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்கோம். எஸ்எஸ் ஃபுல் எல்லா பொருள் ஹெவி டியூட்டி. ஓகே, எல்லா பொருள் ஹெவி தரம் இருக்கும். இது எவ்வளவு வருஷத்துக்கு தாங்கும் சார்? இது ஒரு மினிமம் 8 வருஷம். 8 வருஷம். 8 வருஷம். 8 வருஷம் தரமா இருக்குங்கிறாரு. தரமா அதோட ப்ரொடக்ஷனும் இருக்குங்கிறாரு. ஓகே, உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணணும். எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம் சார்? 95 ஓகே 922 ஓகே 76 226. சூப்பர். தேங்க்யூ மன்பீர் சிங் ஜி. தேங்க்யூ ஸோ மச். அக்ரி எக்ஸ்போ வந்து ரொம்ப பாரம்பரியமான எக்ஸ்போன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லோரும் காத்திருந்து வரும்போது சவுத் இந்தியாவிலேருந்து அத்தனை ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அது வந்து நிறைய எக்ஸ்போ, நிறைய எக்ஸிபிட்டர் இருந்தாலும் முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஃபஸ்ட் டைம். முருகப்பா இஸ் ஓல்டஸ்ட் கம்பெனி. அவங்களே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டிராக்டர் பேட்டரியில் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதை கேட்காம எப்படி போகிறது? ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? Hi. சார் உங்கள் பேர் என்ன சார்? I am Lakshmikant Patro, National Head Sales for Electric Tractor Division. Okay. From Murugappa Group of Companies. From Murugappa Group of Companies. Sir, tractor is a rigid product. Yeah. Everyone ரொம்ப ரக்டான ஒரு ப்ராடக்ட். அதை எப்படி பேட்டரியில் கொண்டு வந்தீங்க? அது எப்படி பாசிபிள் ஆச்சு? You see, in India there is 10 lakh diesel tractors are getting sold. Okay. So, but it is the same from the last 75 years. Okay. Same model, and these tractors will customer will buy for 5 lakhs rupees to 10 lakhs rupees, but they have to spend 300 to 1000 rupees per 1 hour of operation. Diesel. So it is very expensive. The other thing is it will give a lot of pollution, carbon emissions. There is a lot of noise, lot of heat will be generated. So it is not good for the soil health. It is not good for the farmer health. Okay. So and it also 11% of diesel consumption in India is done by the diesel tractors. Oh wow. So it's a billions of foreign exchange. Okay. So as a group company with a legacy and 125 years of legacy, and the responsibility the Murugappa Group have on the country, they have thought of coming into the clean mobility products. Super. So we come into the all 4 clean mobility products: 3-wheeler, trucks, light and small commercial vehicles, as well as tractors. Super. So this is basically a Chennai-based company, Chettinad family, led by Murugappa and family. So this electric tractor R&D we started in 2022, product development. Okay. And 2024 we got the certification. We are the first electric agricultural tractor that is certified by ARAI. Okay. CMR certification we have got it. And we are the first electric tractor company which is been registered across all the state transport authority. Okay. So it is the only registered product available in India as on today. Super. And third is we are the only company who is established a network across south. Super. So we have network in Tamil Nadu. We have our first dealership in Dindigal, Madurai area. Okay. And we have the network in AP, Telangana, Karnataka, Maharashtra, Rajasthan and Haryana. We are now rapidly expanding to UP, MP and Gujarat also. We are now available in 10 states. 10 states. And as soon as possible, we have to conquer India. Yeah. We are going to conquer major of the India. Out of the 10 lakhs tractor that is sold, around 7 to 8 lakhs sold in these 10 states only. Super. Major companies from Germany and something like Italian companies வந்து இந்தியாவில் ரூல் பண்ணுறப்போ ஒரு இந்தியன் கம்பெனி, அதுவும் சவுத் இந்தியன் கம்பெனி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லாக ரூல் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். You see, especially tractors. Okay. India is dominating entire world. Okay. In entire world, there is 20 lakh tractors are getting produced. Out of the 10 lakhs tractors produced by our Indian companies only. Whether it is Mahindra, Kubota or John Deere. But they are working on their own ICE legacy. They have the diesel tractor legacy. Okay. And they are working on that.
So we have thought differently that why we should give farmer something new, which is electric and which will save huge volumes. So farmer has to get some savings. Anyway, central and state government working on double the farmer income. Okay. So I will tell you about this tractor. It's a 27 HP tractor. Okay. It can work in the range of 25 to 35 HP compact segment. Okay. It is best for any horticulture and simple agricultural applications. Okay. You can do whatever applications you are doing for a diesel tractor, you can do it in a better way with 20% more productivity. More than that, okay, the biggest impact is today if equivalent this tractor 1 hour operation, there is a 300 rupees diesel expenses will happen. Okay. Total cost of operation cost 300 rupees per hour. This tractor only will consume 6 units of electricity, that is about 50 rupees. Just 50 rupees 1 hour of consumption? 1 hour. You imagine 300 rupees of diesel, 50 rupees of electricity, 250 rupees. Almost 75% of savings. Oh. And this tractor gives you 10,000 hours of minimum life cycle. Okay. How many hours of charges have to be do for 1 hour production? For 1 hour of operation, 1 hour charging. If you charge 4 hours, you can run for 4 hours to 6 hours. Okay, more than an hour. Okay. It can, on a cultivator, it can easily cultivate 8 acres per one charging. For one charging 8 acres வரைக்கும் நம்ம இது பண்ணலாம், கல்டிவேட் பண்ணிக்கலாம். Okay. Yes, and 3000 liters of spraying you can do. Spraying பண்ணிக்கலாம் நம்ம 3000 liters, that is about 600 liters, 5 tanks spraying you can do 5 hours. இதோட காஸ்ட் எவ்வளவு வரும்? This is little bit more costly than a traditional diesel tractor. It comes around 10 to 11 lakhs. Okay, but savings will be higher. I will explain because it is very important for a farmer. Okay. Because it is normally a tractor will run for 10,000 hours. Okay. So in 10,000 hours, each hour it will save 250 rupees. Okay. So in 10,000 hours, it will save 25 lakh rupees. Papa, so you as a farmer initially putting additional 3 or 4 lakhs for diesel electric tractor, you are getting the benefit of no carbon emission, no tile pipe, no noise, and no heat when you running the vehicle for longer hours. Also no heat generated. Okay. Your soil will be good, your farmer health will be good, your driver health will be good. Okay. And you will not be swallowing that carbon. Yes. So all this benefit. Apart from that, 25 lakhs of saving in a life cycle. Okay. If you give a 4 to 5 lakhs upfront initial investment also, you are going to save 20 lakh rupees. Super. Imagine if he is running a vehicle for 10 years, each year 1000 hours, that is 4 hours or 5 hours a day for 200 days in a year. So 1000 hours. What he will get the benefit? He will able to save 2 lakh rupees per annum. Per annum? So 2 lakh you deposit also every year. Okay. In 10 years it will be 40 lakh rupees. The 20 lakhs savings will be. And the 2 lakhs you can easily put your 2 children in the marriage good college. Okay. You can do the marriage. Everything. Okay. So with one tractor you can save like this. No, Okay. farmers are actually spending a lot on their cultivation. சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் கல்டிவேஷனில் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 25% டிராக்டர்லேருந்து சேவ் பண்ணி யூ கேன் 75% சேவ் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸுக்கும் இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியுங்கிற அளவுக்கு சொல்கிறாரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன். முருகப்பா குரூப் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் இந்த ப்ராடக்ட் போய் சேரணும், எல்லா ஃபார்மேட்டுக்கும் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். My final submission is, since it is our own Tamil company made in Tamil Nadu, made in Chennai, so I want our Tamil Nadu farmers should initially adopt this tractor, own this tractor and use in their fields. ஷுவர், Yeah. தே வில் சப்போர்ட் அஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எக்ஸ்போவில் ஏவிரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் பார்த்தேன். அவங்க கண்ணன் சார் நம்ம கூட இருக்கார். கண்ணன் சார், நீங்கள் என்னவா இருக்கீங்க? உங்களோட ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். வணக்கம் திரு ஷான் அவர்கள். உங்களுடைய யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஏவிரானிக்ஸ் ட்ரோன் கம்பெனிலேருந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி இந்த ஸ்டால் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து இந்த கம்பெனியில் ஒரு சிஎம்ஓ இருக்கேன், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். சூப்பர். அண்ட் ட்ரோனை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து விவசாயிங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பலதரப்பட்ட பிரச்சனைகள், அவங்களுக்கு சரியான டைமில் மழை பெய்யறதில்ல, தண்ணி கிடைக்கிறதில்ல, விளைவிச்ச பயிருக்கு சரியான விலை கிடைக்கிறது, அது மாதிரி பலதர ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா இயந்திரத்தன்மை. ஒரு இன்னைய பொழுதில் வந்து ஆட்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது.
சிட்டிலேயே நமக்கு ஆட்கள் கிடைக்குமா இருக்குது. வில்லேஜஸில் வந்து இந்த வெயிலில் சேத்துல இறங்கி கால் வச்சு வேலை பண்ணுறதுக்குலாம் அவங்க ரெடி இல்லை. நிறைய பேர் வந்து நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிட்டியில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக வந்து இன்றைய விவசாயிகள் வந்து எதிர்பார்த்துட்டு அதாவது அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திய விவசாயிகள் இதுக்காக இப்போ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்திய மக்களும் ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் பணத்தை சம்பாதிச்சாலும் சாப்பிட்றது என்னமோ உணவுக்கு வந்து நம்ம விவசாயம் நம்பி தான் இருக்கணும். என்னைக்கு ஒரு விவசாயி வந்து எப்படி ஒரு காலத்தில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோன்னு சொன்னோமோ, இன்னைக்கு என்ன அதே பாரதி இன்னைக்கு இருந்ததாருன்னா, தனி ஒரு விவசாயி எப்போ விவசாயம் பண்ண முடியலன்னு நினைக்கிறானோ அப்போ இந்த ஜகமே அழிஞ்சிரும். கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து எங்கள் ஏவிரானிக்ஸ் கம்பெனியில் என்னென்னா, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஒரு சில பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணால் அவங்களுக்கு இந்த விவசாயத்து மேலே நம்பிக்கை, விவசாயம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு லாபகரமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து ஒரு கஷ்டமான காரியமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற விதத்தில் தான் இந்த ட்ரோன் வந்து இருக்குது. ஒரு முக்கியமான டேட்டில் பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு மருந்து தெளிக்கிறது. இன்னி டேட்டில் பெஸ்டிசைட், அதாவது பூச்சிக்கொல்லி ப்ளஸ் உரங்கள், அதாவது சாலபிள் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க, நீரில் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடியது நானோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு புதுவிதமான பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும் இல்லை உரமாகட்டும், இதை அவங்க வந்து தெளிக்கும் போது ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, பின்னாடி முதுகில் மாட்டிக்கிட்டு அது நாப்சாக் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்மெல்லாம் வந்து ஒரு விவசாயியாக இல்லை, நமக்கு அதோடைய வீரியம் தெரியல. ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துன்றது ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பிபிஐ கிட்டுன்னு மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு பண்ணுவாங்க. நம்ம விவசாயிகள் வந்து ஒரு துண்டை எடுத்து தலையில் கட்டிட்டு பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு மனிதருக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை தான் அவங்க வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்காக உழைக்கக்கூடிய விவசாயிகள், நமக்கு உணவு கிடைக்கணுன்றக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும், அதை வந்து தீர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த ட்ரோனுன்றது உருவாகிருக்கு. ட்ரோனுன்றது என்னென்னா, எப்படி ஒரு விவசாயி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய மருந்து தெளிக்கிறது வந்து 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். அதுக்கு கூலி ஆள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600லேருந்து 800 ரூபா வரைக்கும் கூலி ஆள் வாங்குறாங்க. அதே மாதிரி ஸ்ப்ரேயிங்கும் சரியாக பண்ண முடியாது. ஒரு ஆட்கள் வச்சு நடந்து போயிட்டுருக்காங்கன்னா அவங்களால சரியாக ஸ்ப்ரே பண்ண முடியாது. தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு அவங்க வந்து தேவைப்படும். அதே விஷயம் நான் இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரோனில் ஸ்ப்ரே பண்ணேன்னா, ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனை வச்சுட்டு 2.5 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு தெளிப்பு வேலையை ஒன்லி 5 மினிட்ஸ் 5 நிமிடங்களில் ஒரு ஏக்கரை வந்து இந்த ட்ரோன் தெளித்து முடிச்சிடும். ஏன்னா அதில் 4 உங்களுக்கு ஸ்ப்ரேயிங் நாசல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மீட்டர் வரைக்கும் இது கவர் ஆகும். அதே மாதிரி 150 லிட்டர் அவங்க நீரில் கலந்தளிக்கக்கூடிய மருந்தை வந்து இதில் வெறும் 8லேருந்து 10 லிட்டரில் அடித்தாலே போதும். ஒரு தடவை சிங்கிள் டைம் இப்போ ஊற்றுறது தான், ஒரு தடவை ஊற்றுறது தான் 8 லிட்டரே போதும். இதுக்கு 100லேருந்து 150 லிட்டர் அவங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி தேவையில்லை. அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் சேவ் பண்ணுறது அவங்களுடைய ஃப்யூச்சரை சேவ் பண்ணுற மாதிரி. அது வந்து 100 லிட்டர் வந்து அது ஒரு 92 லிட்டர் வரைக்கும் சேவ் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி. கிட்டத்தட்ட 90% நம்ம டைம் சேவ் பண்ணுறோம். டைம் வந்து 2.5 மணிலேருந்து 5 நிமிடம் ஆக்குறோம். அது ஒரு பெரிய விஷயம். 3வது பார்த்திங்கன்னா சீரான தெளிப்பு. ஒரு ஆள் போய் தெளிக்கிறாருன்னா ஒரு இடத்துல கை வலிக்குதுன்னா ஒரு இடத்துல தெளிக்காமல் விட்டுடலாம். இது வந்து ரொம்ப சீராக இருக்கும். அதாவது அட்டானமஸ் வேலை வந்து ட்ரோன் வேலை பண்ணும். இதெல்லாம் பார்க்குறதுனால என்ன ஆகுன்னா, நீங்கள் காசும் வந்து எப்படி லேபரை வச்சு பண்ணுறாங்களோ அதோட குறைச்சி தான். இன்னி டேட்டில் ஒரு 450 ரூபாலேருந்து 550 ரூபா தான் ட்ரோனில் வாங்குறாங்க. ஸோ அதனால் விவசாயிகளுக்கு மிக மிக அதிக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் தான். ஏவிரானிக்ஸ் லிமிட்டடுன்றது சென்னையில் பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம தமிழ் மண்ணில் உருவான ஒரு ட்ரோன் இது. நாங்களே எங்களுடைய என்ஜினியர்ஸு இங்கே இருக்கிறவங்கள வச்சுட்டு அம்பத்தூரில் இதை தயாரிச்சிட்ருக்கோம். மறைமலை நகர்லேயும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுதும் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அமெரிக்காவுக்கும் இந்த ட்ரோனை நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சார். ஸோ ஃப்யூச்சரில் வந்து விவசாயிகள் நிறைய பயனடையணும். அவங்க வந்து எங்கள் ட்ரோனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு லாபகரமாக இருக்கணும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வேண்டிக்கிறோம். நம்ம உணவு சாப்பிடக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதரும் விவசாயிகளுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம். ஏதோ எங்களால் ஏவிரானிக்ஸில் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கணும்,
உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ட்ரோனை வந்து அறிமுகப்படுத்து. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க விவசாயி நல்லா இருக்கணும். விவசாயி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஏன்னா வள்ளுவர் வந்து விவசாயிகளை மட்டும்தான் போற்றி பாடுறாரு, சாப்பிட்றவனை யாரையும் போற்றி பாடலை. அவங்கெல்லாம் பின்னாடி தான் நிற்கணுங்கிறத நான் முதல்ல சொல்லி தான் இதை ஆரம்பித்தேன். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஏஐ வந்துருச்சு. எங்கள் தொழிலையும் ஏஐ வந்துருச்சு. அதாவது கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கும், எடிட்டிங் எல்லாத்துலேயும் ஏஐ வந்துச்சு. அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நாங்களே தயார் இல்லாத சூழ்நிலையில் படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க விவசாயிங்க அவங்கள நான் ஏளனமாக இறக்கி பேசலை, படிப்பில் தான் அவங்க கம்மி. அப்படி இருக்கிறவங்க இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கான சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குமில்ல, அதை நீங்கள் எப்படி மீட் பண்ணுறீங்க? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான கேள்வி கேட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு இல்லாமை அப்படின்றதுக்கும் ஏஐக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா தேவையில்லை, அதை புரிஞ்சிக்கக்கூடியதான். ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு விவசாயியோட அதிகமாக புரிஞ்சவங்க யாரும் கிடையாது. விவசாயி எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு இங்கே பூச்சி வந்திருக்கா இல்லையா, இதை நீங்கள் முன்னாடியே அறிஞ்சு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்க ஏஐன்னு கேட்கல. அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் ஏஐ மூலமாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு தேவை இது ஏஐயில் பண்ணுறீங்களோ எப்படி மெஷின் லேர்னிங்கில் பண்ணுறீங்களோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை இங்கே பூச்சி வருமா வராதா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு. அதை எங்களால் முன்னறிவிப்போட கொடுக்க முடியுது. ஏன்னா இப்போ நாங்கள் இதில் வந்து எப்படின்னா இதே ட்ரோனில் வந்து ஒரு இமேஜிங்கை கேப்சர் பண்ணி ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து பூச்சி வரப்போகுது, எந்த ஏரியாவில் வரப்போகுது, அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய டெக்னாலஜி எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதுவும் இருக்கு, அந்த டெக்னாலஜியும் இருக்கு. அந்த சர்வீஸ் இது வந்து ட்ரோன் சர்வீஸ் இல்லாம ஆமாம், அந்த டெக்னாலஜி இருக்கு, முன்கூட்டியே இருக்கு. அந்த டெக்னாலஜி எப்படின்னா ஒரு மனிதருடைய கண்களால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த மல்டிபிள் பேண்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமரான்னு சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரல் பேண்டை வச்சுட்டு நம்ம முன்கூட்டியே தெரிவிக்க முடியும். மனிதருடைய கண்களுக்கு எப்போ தெரியும்னா அதில் பூச்சி அட்டாக் பண்ணி நாசமானதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இது நமக்கு முன்னாடியே தெரியும். இதை தெரியறதுனால விவசாயிகளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு ஏக்கர் இருக்குது, நான் இன்றைக்கி எல்லா ஏக்கர்லேயும் ஃபுல்லாக தெளிச்சிட்டு போகிறேன். நாளைய பொழுதில் டெக்னாலஜி வந்து விவசாயிகள் அடாப்ட் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோன்னா, எங்கே பூச்சி தாக்கம் இருக்கோ அங்கே மட்டும் தான் தெளிக்கிறோம். எங்கே பூச்சி தாக்கம் இல்லையா தேவையில்லாத இடத்துல நம்ம கெமிக்கலை வந்து ஒரு நச்சுத்தன்மையுடைய ஒரு கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணாமையே அந்த ப்ராடக்ட் நமக்கு வரக்கூடியது நல்ல எம்ஆர்எல்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ரெசிடியூ லிமிட், அதை நம்மளால் குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சூப்பர். அது ஸ்ப்ரே மட்டும் இல்லை, பூச்சி அதுவும் வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியும் நீங்கள் வச்சுருக்கீங்கிறீங்க. கண்ணன் சார், நாங்கள் ஒரு பேச நிறைய விஷயத்தை நீங்களும் எங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு தோணுது. பட் நேரம் காரணமாக கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுறோம்? ஓகே, எங்களோட நம்பர் வந்து நீங்களே சொல்கிறீங்களா? மணிராஜ், திரு மணிராஜ் அவர்கள் தான் எங்களுடைய அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர். நீங்களே சொல்லுங்க மணிராஜ். ஸோ எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7092657830. இதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இதில் மெயில் பண்ணணும்னா info@avionics.com நீங்கள் மெயிலும் பண்ணலாம். எங்களோட ஆஃபீஸ் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை விசிட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மணிராஜ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் கண்ணன் சார். திரு ஷான் அவர்களே, உங்களுடைய வாடிக்கையாளர், உங்களுடைய நேயர்கள் அனைவருக்கும் ஏவிரானிக்ஸ்லேருந்து மற்றொரு முறை மிக்க மகிழ்ச்சியாக நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா இந்த எக்ஸ்போ வந்து ஒரு நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்போ தான். எப்போவுமே வருஷம் அக்ரி எக்ஸ்போங்கிறது வந்து நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்போன்னே சொல்லாங்க. ஏன்னா விவசாயம் சார்ந்த மக்களுக்காகவே நடத்துகிற ஒரு எக்ஸ்போ இந்த எக்ஸ்போ. இந்த தடவை தமிழ்நாடு இல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு எல்லா ஊர்லேருந்தும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட்டும் வந்திருக்கிறாங்க, பார்க்குறவங்களும் வந்திருக்காங்க. எக்ஸ்போ வந்து சுற்றி பார்க்குறவங்களும் வந்திருக்காங்க. எக்ஸிபிட்டர்ஸ் இந்தியா முழுவதும் வந்திருக்காங்க. வேர்ல்டில் இருக்கிற பெரிய பிராண்டும் இங்கே போட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற சின்ன கம்பெனியும் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்போவை சுற்றி பார்க்குறதுக்கு கன்ஃபார்மாக 1 டே பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்போ. இன்னும் 2-3 நாள் இருக்குது. முடிஞ்சால் ஒரு நாளாவது வந்து பார்த்துருங்க. ஏன்னா சின்னதாக நெல் போடுறதுலேருந்து நெல் அறுக்கிற இவ்வளோ பெரிய மிஷின் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல. இது மாதிரி ஒரு எக்ஸ்போ ஒருத்தர் சொன்னார், சவுத் ஏசியாவிலே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ கிடையாதுன்னு. உண்மையாலுமே அவ்வளோ பெரிய எக்ஸ்போ. ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் கொடிசியானாலே பிராண்டு பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க நடத்துகிற ஒரு எக்ஸ்போனா அப்படி இருக்கும். அந்த இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸ்போவை வந்து பார்த்துருங்க. ஜூலை 10லிருந்து 14 வரைக்கும் நடக்கிற இந்த எக்ஸ்போ அல்டிமேட். பாய் பாய்.